அதாவது பெண் மருத்துவர்கள் வந்து ட்ரைன்னு சொல்றதுக்கு நான் யோசிக்கிற காரணம் என்னன்னா, பட்ட மேற்படிப்பு, திருமண இல்வாழ்க்கை, குழந்தைகள், அவங்களோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை ஓட்டத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா, பட்டாம்பூச்சி பிடித்த காலம் பறக்க முடியவில்லை, பாலும் பழமும் பழைய பாடல் மறக்க முடியவில்லை, அன்னை கண்ட பட்டு சேலை மறக்க முடியவில்லை, என் முகம் தொலைந்த நாளை நான் மறக்க முடியவில்லை அப்படின்னு இவங்க ட்ரையா சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? இவங்க அப்படி கிடையாது. சிட்டுக்குருவி கெட்ட கட்டுப்பாடு தென்றலே உனக்கு கொண்டு வீடுன்னு சாப்பிட்டாங்க இருக்கிறாங்க. அங்கு போகும் பட்டுப்பூச்சி அக்கா நீ பழவளர்ந்து போட்டிருக்கு யாரு கொடுத்த சொக்கா அப்படின்னு அவங்க போட்டிருக்க சொக்காவுக்கு காரணம் கேட்போமா? ரைட். ஃபர்ஸ்ட் கலர்ஃபுல்ல வந்து அவரை கலர்ஃபுல் பேசுறதுக்கு கூப்பிடுறோம். ஒரு தொழில் மாதிரி ஆயிடுச்சு, அது சர்வீஸ் மாதிரி இல்லாமல் இப்போ தொழில் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது தொழிலை ஒரு பக்கம் எடுத்தாலுமே சர்வீஸ் ஒரு மைண்டில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக நம்ம செய்கிறத நம்ம சிரத்தையாக எவ்வளோ சிரத்தையாக செய்யணும், பேஷண்ட்டோட ரியல் செய்யறதையும் கரெக்டாக உணர்ந்து அவங்களோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் உணர்ந்து கரெக்டாக அப்ரோச் பண்ணி இதை மருத்துவ ரீதியாக இருக்கிற ஸ்கில்ஸ் எல்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணி மனிதாபிமானத்தோட எல்லாமே கரெக்டாக நம்ம எல்லாம் செஞ்சுட்ருக்கோம். அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து நமக்கு ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபீட்பேக் கிடைக்கும். அதில் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஃபார் லேடிஸ் ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவாக ஒரு நல்ல ஒரு இதை சொல்லலாம். பேஷண்ட்ஸ் வந்து எவ்வளவு ஒரு லீகலாக போய் நிறைய கேசஸ்லாம் ஆகுது. அது அந்த மாதிரி இருந்தால் கூட மக்களுக்கு ஒரு சைடில் பேசணுங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்தால் கூட டாக்டர்ஸ் சைடில் வந்து ப்ரொசீஜர்ஸ் கரெக்டாக நடந்தால் அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுறதுனால தான் அந்த லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. அது போக நம்ம ஸ்கில்லில் ப்ராக்டிஸ் பண்ண நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஃபீட்பேக் நல்லா வரும்போது இன்னும் ஃபர்தராக மேலே பண்ணணும், நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அப்படிங்கிற ஸ்கில் டெவலப் பண்ணிக்கணும், இன்னும் நிறைய செஞ்சு நல்லா பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமாக இருக்கும். பப்ளிக்கில் வந்து அவங்க எல்லாரும் மதிக்கிற இடத்துல நம்ம கேட்போம் அப்படிங்கிறது அதனால நான் ப்ரொஃபஷன் வந்து ஒரு நல்ல ஒரு லேடிஸ்க்கு ஒரு நல்ல ப்ரொஃபஷன். ஏன்னா ஒரு தாயோட அன்பு வந்து ஒரு டாக்டர் வெளிப்படுத்தணும்னா அது ஒரு லேடி நல்லா வெளிப்படுத்தலாம். அந்த பேஷண்ட்டுக்கு அப்ரோச் இருக்கும்போது அது கண்டிப்பாக ஒரு சக்ஸஸை தான் கொண்டு வந்து அதனால இந்த ஒரு ப்ரொஃபஷனுக்கு ஒரு டாக்டர் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது நான் என்னோட நன்றி டாக்டர் சுஜாதா. கலர்ஃபுல்லாக வெளியில் வரணும்னு நினச்சி அதான் கொஞ்சம் தயங்கி தான் வெளியில் வந்துருக்குது. எனிவே அடுத்து வந்து உற்சாகப்படுத்தும் எனது தோழிகளே, சகோதரிகளே, இந்த தலைப்பு என்னங்கிறத நான் மறுபடியும் சொல்றேன். மகளிர் மருத்துவரின் வாழ்க்கை வறட்சியானதா வண்ணமிக்கதா? இதுல என்னோட இது என்ன எடுத்துக்கேன்னா வறட்சியானது. உங்க எல்லார் மனசுக்கும் அதுதான் இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா சொல்ல மாட்டீங்க. அதுதான் உண்மை. எப்பவுமே உண்மை வந்து மறைக்கப்படும்ல, போய் தானே வெளியே வரும். அது மாதிரிதான் இப்போ இருக்குது. சரியா? உங்கள் அனைவருக்கும் என் சினந்தார்ந்த வணக்கத்துடன் எனது உரையை தொடர்கிறேன். முதல்ல நம்ம படிக்க ஆரம்பிக்கிறது சொல்றேன்.
மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும்னு முன்னாடி சொன்னாங்க. இப்போ என்ன நிலைமைன்னா, மகளிர் மருத்துவராய் இருப்பதற்கே பல தியாகங்கள் பண்ண வேண்டும் அப்படிங்கிறதா இன்றைய நிலை, பரிதாப நிலை. தியாகங்கள் எல்லா நிலைமையிலும் தியாகங்கள். நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை, நம்மளுடைய குழந்தைகளுக்கு செய்யற கடமை, நம்மளோட பர்சனல் லைஃப் எல்லாமே தியாகமா தான் நமக்கு இருக்குது. அதை எல்லாரும் ஒத்துக்குவீங்கன்னு நண்பர்களுக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நம்ம படிக்க முதல்ல போகும்போதே நமக்கு அங்க ஒரு செக் வைப்பாங்க. பொம்பளை பிள்ளைய எதுக்கு போய் மருத்துவர் ஆக்குறீங்க, அது அடுத்த வீட்டுக்கு போற பிள்ளை, அதை போய் எதுக்கு இவ்வளவு செலவழிச்சு டாக்டர் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு நம்ம உறவினர்களோட அறிவுரையா இருக்கும். அதையும் மீறி நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளை படிக்க வச்சு நம்மளை மருத்துவர் ஆக்குனதுக்கு முதல்ல நம்ம மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்புறம் ஒரு வழியா மெடிக்கல் காலேஜ் உள்ள நுழைஞ்சு எங்க காலத்துல ஆண் ஆதிக்கம் அதிகம். அந்த லெக்சர் ஹால்ல பாத்தீங்கன்னா ஒரு சைட்லயே ஒரு ஹாஃப் கூட ஃபில்லப் ஆயிருக்காரு லேடி டாக்டர். மற்ற எல்லாமே ஜென்ஸா தான் இருப்பாங்க, பாய்ஸா தான் இருப்பாங்க. அந்த ஆண் ஆதிக்கம் இந்த அந்த ஏராலையே நம்ம போய் படிச்சு அதுலயும் பல கஷ்டங்கள் படிகளை தாண்டி நம்ம வெற்றியுடன் திரும்பி இருக்கிறோம். திரும்பி பல கனவுகளோட வரணும். வந்தோம்னா எம்பிபிஎஸ் முடிக்கிறதுக்கே எங்க காலத்துல 6 வருஷம், 6.5 years, நியர்லி 7 years ஆயிடும். அதுக்கப்புறம் பிஜினா நம்ம நினைக்கிறதே கிடையாது. வந்த உடனே ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல தொடங்கணும், யார்கிட்டயே போய் கொஞ்ச நேரம் ட்ரைனிங் எடுக்கணும், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல பார்த்து நமக்கு கொஞ்சமாவது நம்ம செலவழிச்சவங்களுக்கு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம வருவோம். அப்பெல்லாம் நாங்களாம் கவர்மெண்ட் காலேஜ் தான், நான் ரொம்ப செலவுக்கு நாங்க பண்ணணுங்கிற எண்ணம் கூட எங்களுக்கு கிடையாது. சேவைன்னு இதுலதான் நாங்களும் வெளியே வந்தோம். ஆனா வந்த பிறகு பார்த்தா வயசாகி போகும். அப்ப பெற்றோர்களுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கணுங்கிற இது வந்துடும். அப்ப என்ன பண்ணுவாங்க, சரி மாப்பிள்ளையை பார்ப்பாங்க. அங்க பார்த்தா டாக்டர் பொண்ணை பார்த்தா குடும்பத்துக்கு ஆகாது, அவ நம்ம சொல்லுபடி கேட்க மாட்டா, அவ திமிர் பிடிச்ச அலைவா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் நிறைய இருக்கும். அதையும் மீறி சரி பார்த்தா நல்ல பொண்ணா இருக்கு, நல்லா படிச்சிருக்குது, நம்ம குடும்பத்துக்கு நல்லா இருக்கும், மக்களுக்கு சேவை செய்யும் அப்படின்னு நம்மளை திருமணம் முடிச்சு வந்த நம்மளுடைய கணவருக்கும் கணவர் குடும்பத்திற்கும் மிகப்பெரிய நன்றி. அப்படி உள்ள நம்ம நுழையிறோம். வந்த பிறகுதான் நமக்கு எல்லாமே ஆரம்பிக்குது. எல்லாருக்குமே கல்யாணம் ஆன பிறகு ஒரு இது ஆரம்பிக்கும்ல, செக் தானே, அதே மாதிரி நமக்கும் ஆரம்பிக்குது. அப்ப என்ன ஆகுது, லைஃப் டைம் இம்ப்ரெஸ்மெண்ட் நிறைய சொல்றாங்க, நான் சொல்லல. அதுவும் சேர்த்ததானுக்கா, அது நம்ம லைஃப் டைம். புகுந்த வீட்டுக்கு போனா மாமனார் மாமியாரு நாத்தனாரு மதுவி மச்சான் கொழுந்தன் எல்லாருக்கும் நம்ம திருப்திப்படுத்தணும் முடியுமா? நம்மளோட பணிச்சுமையில அவங்க எல்லாத்துக்கும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்றது முடியவே முடியாத காரியம். இருந்தும் நம்ம அதுக்கு நம்மளால முடிஞ்சதை செய்வோம். ஒரு திருவிழாக்களா இல்ல குடும்ப விழாக்களா, ஒரு சடங்கு சம்பிரதாயங்கள் எதுலையுமே நம்மளால கலந்துக்க முடியாது. ஏன்னா அது அரசு பணியில இருந்தா போதும்னு ஆயிடும். நமக்கு லீவ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதுவும் மகளிர்னா நம்மளை எல்லாத்துலயும் தூக்கி போடுவாங்க, கேம்புக்கு போவாங்க. இது அதுவும் ஆப்ஸ்டெடிக்ஸ், அதாவது என்ன சொல்ற மகப்பேறுனா ரொம்ப 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 கஷ்டம். எப்ப வேணாலும் எமர்ஜென்சி வரும். இங்க நம்ம பொங்கல் விட்டுட்டு இருப்போம், அது என்னோட சொந்த இது. பொங்கல் விட்டுட்டு இருப்போம், பீடிங் பீபின்னு கூப்பிடுவாங்க, ஓடி போய் அதை போய் அட்டன் பண்ணணும். உள்ள விட மாட்டாங்க, பின் வழியா போகணும். பின் வழியா போய் குளிச்சுட்டு மறுபடியும் அந்த சாமி பிறகு நிற்கணும். இதுதான் நம்மளோட மருத்துவர், மகளிர் மருத்துவர், அதுவும் மகப்பேறு மருத்துவர்களோட. அப்பெல்லாம் நாங்க எல்லாரும் தான் செய்தி எல்லாமே தான் பார்க்கணும், அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்படியெல்லாம் பார்த்தாலும் நம்ம வீட்டுக்கும் நல்ல நடக்க முடியாது, கணவருக்கும் பணிவிடை அவங்களுக்கு உள்ள திருப்திப்படுத்தி அவங்களை செய்ய முடியாது.
மாமனார் மாமியாருக்கும் அதே மாதிரி தான். அவங்கள நம்ம எவ்வளவுதான் செஞ்சாலும் அவங்களோட எதிர்பார்ப்புக்கு நம்மளால செய்ய முடியாத ஒரு பணிச்சுமை நமக்கு இருக்கும். அதை விட்டா அடுத்து குழந்தைய பார்த்தோன்னா ஸ்போர்ட்ஸ் டேன்னு சொல்லுவான், பேரண்ட்ஸ் டேன்னு சொல்லுவான், அப்புறம் ஸ்கூல் டேன்னு சொல்லுவாங்க. நம்மளும் கட்டாயம் போகணும், நம்ம பிள்ளை பெர்ஃபார்மன்ஸை பார்க்கணும், குழந்தைங்கள பார்க்கணும், நம்ம நினைச்ச ஆசையா இருப்போம். அன்னைக்கு தான் டியூட்டி போடுவாங்க. டியூட்டியில போஸ்ட்மார்ட்டம் இருக்கும். போஸ்ட் டியூட்டியில கூட விட மாட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொண்டாந்து கொடுன்னு கேட்பாங்க அரசு பணியில இருந்தா. ஸோ இதையெல்லாம் முடிச்சுட்டு பாதியில ஓடி அங்கேயும் பார்க்க முடியாம இங்கேயும் பார்க்க முடியாம ஒரு அல்லோலகப்பட்ட நிலைமை தான் நம்மளோட நிலைமையா இருக்கும். சரி, அரசு பணி தானே, நீங்க வேணும் தானே போனீங்க, தனியாருக்கு அப்படி இல்லையேன்னு எதிரணிகள் நினைக்கிறது எனக்கு காது கேட்குது. மனசில் மைண்ட் வாய்ஸ் ஹியரிங். ஆனா தனியாரா இருந்தாலும் அவங்க ஃபங்க்ஷன் போவாங்கல்ல, அவங்க டூர் போவாங்கல்ல, அவங்க பிள்ளை ஃபங்க்ஷன் போவாங்கல்ல, அப்ப அதுக்கு பதில் இன்னொரு மகளிர் மருத்துவரை தானே அவங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டு போக முடியும். அப்ப அந்த மகளிருக்கும் இதே நிலைமை தானே இருக்கும். அதை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ எந்த விதத்திலையாவது ஒரு மகளிருக்கு நமக்கு கஷ்டம்தான் இருக்கும். எதையாவது நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் நம்ம அதை பண்ண வேண்டியிருக்கும். இப்ப ஒத்துக்கிறீங்களா? ட்ரை ஏன்னு சொல்றேன்னு இப்ப கை தூக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஓட்டெடுப்பு கடைசியில் தான் நடத்தப்படும். ஓகே இல்ல, மனசுல ஒரு ஞாபகப்படுத்திக்கிறேன். என்ன ரீசன்ட்? சரி, இந்த மாதிரி நம்ம இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவாங்க, கடவுளின் பிரதிநிதியா அவங்கள நினைக்கிறேன், கடவுளின் மருத்துவமா அவங்கள பாக்குறேம்மா, கடவுளா வந்து எங்களை காப்பாத்திட்டீங்க, என் பிள்ளையை காப்பாத்திட்டீங்க, என் பையன் நம்ம மகனை காப்பாத்திட்டீங்க, எங்க தங்கச்சி எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப கல்லெடுத்து எடுக்கிறாங்க. அந்த நிலைமையில தான் இருக்கிறோம். நம்ம செய்ய வேண்டிய கடமை எப்போ ஒன்னாதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்களோட பொதுமக்களுடைய அப்ரோச், அவங்களோட ஒப்பீனியன், இது எல்லாமே இப்போ மாறி இருக்கு. நம்மளோட இது வந்து பாக்குறதே நமக்கு அந்த கண்ணோட்டமே ரொம்ப வேறு விதமா இருக்குது. என்னோட வயசுல உள்ளவங்களுக்கு நல்லாவே தெரியும். முன்னாடி எல்லாம் டெலிவரி கேஸ் வந்தா ஒரு ஐயுடியாச்சு, இல்லாட்டி ஒரு பேபிக்கு ஒரு ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவோம், ரொம்ப கஷ்டமா பேபியோட இது எங்களால் கேரண்டி கொடுக்க முடியாதுன்னு சொன்னா, பரவாயில்லம்மா, சின்ன உயிர் போனாலும் பரவாயில்லம்மா, பெரிய உயிரியாவது நல்லபடியா காப்பாற்றி கொடுங்கம்மா, கலாராணி அக்செப்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப என்னன்னா, எங்களுக்கு எது என்ன பண்ணீங்களோ தெரியாது, எங்களுக்கு 2 பேரும் நல்லா வரணும், உங்களை வச்சு செஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டலா தான் நமக்கு எல்லாமே பண்றாங்க. ஒரு மிரட்டலா தான் நம்மளை கேட்பாங்க. அது சில விஷயங்கள் நம்மளுக்கும் மீறி, நம்ம கடவுள் கிடையாது, நம்மளுக்கும் மீறி சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், ரிஸ்க் இருக்கும். அதை சொன்னா அவங்களுக்கு புரியக்கூடிய இது வந்து இல்லை. அதை தவிர அதை நம்ம மேல நெக்லிஜென்ஸ் வேற போடுறாங்க. உங்களுடைய இதனாலதான் வந்துருதுன்னு சொல்லிட்டு, அதுவும் இந்த வீடியோ கான்ஃபரன்சிங்கு, வெட்டரல் டெத்துக்கு போய் அட்டென்ட் பண்றது, கலெக்டர் மீட்டிங் போறது, அப்பா அதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே நமக்கு இந்த துளியே வேணாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வரக்கூடிய நிலைமைக்கு தான் நம்ம தள்ளப்படுறோம். ஆனாலும் நம்ம அதெல்லாம் வச்சு ஒரு இது அப்படி ஆனாலும் இன்னொரு இதை நம்மளோட வேலை, அதாவது கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. கீதையில அப்படித்தானே சொல்லியிருக்காங்க, உன் கடமையை செய், நடக்கிறது நடக்காது கடவுளோட இது அப்படி நம்ம மனசை தேர்த்திக்கிட்டு நம்ம பணியை தொடரத்தான் வேணும். ஸோ இதுதான் இந்த மாதிரி நம்ம ஓடி உழைச்சாலும் நமக்கு என்னமோ பொதுமக்கள்கிட்ட இருந்து கிடைக்கிறது வந்து அவ்வளவு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸா இப்போ இல்லை. இவ்வளவு நம்ம பண்ணிட்டு மக்களின் நலமே நம்மளோட தலையாய கடன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனா நம்ம நலனை நம்ம பார்த்துக்கவே மாட்டோம். நேரத்துக்கு சாப்பிடுங்க, விட்டமின் சாப்பிடுங்க, கீரை எடுக்க வைக்கிறது, காலையில சாப்பாட்டுக்கே வழி இருக்காது, ஏதாவது ஒரு பாலை குடிச்சிட்டு ஓடிட்டு இருப்போம் 7 மணிக்கு ஓபிக்கு. அவங்களுக்கு டயட் இதெல்லாம் நம்மளால ஃபாலோ பண்ணவே முடியாது. அப்ப என்ன ஆகும், நம்மளோட உடம்பை நம்ம பார்த்துக்கவே முடியாது. அப்ப சிறு வயதிலேயே நமக்கு என்ன ஆகுது, சுகர் வருது, பிரஷர் வருது, அப்புறம் ஸ்ட்ரெஸ்னால இன்ஃபாக்ஷன் வருது, இஸ்கீமியா வருது, ஸ்ட்ரோக் வருது, இன்னும் என்னென்னலாமா நம்ம காம்ப்ளிகேஷன். அதுவும் நம்ம மெடிக்கோவா இருக்கிறவங்களுக்கு தான் இல்லாத காம்ப்ளிகேஷன்லாம் வரும். புக்கில் போட்டிருப்பான் ஏதோ ஒரு மூலையில், அதான் நமக்கு வந்து சேரும். அது என்னோட அனுபவத்தில் அதெல்லாம் வந்து
வர்றதெல்லாம் நம்ம தான் பார்க்கணும். அப்படி இருந்தாலும் கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எங்க பண்றது? நம்ம உடம்பு தான் போயிருமே. இருக்கிறத நம்ம இருக்கிறத வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதான். நம்மளையும் நம்ம குடும்பத்தார்கள் சமாளிச்சுட்டு போக வேண்டியிருக்குது. அப்புறம் என்ன வரும் இல்லையா, நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் மகளிர் மருத்துவருக்கு ரொம்ப பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ரொம்ப வேணும். அதை எல்லாரும் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளை எத்தாப்புல நம்மளை திட்டுனா கூட நம்ம சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், இல்லாட்டி கம்முனா இருக்கணும். சிரிக்கக்கூடாது, சிரிச்சா அது மறுபடியும் அடிப்பாங்க. அதனால என்னதான் நம்மளை திட்டுனாலும் நம்ம கம்முன்னு கேட்டுட்டே தான் இருக்கணும். எதிர்த்து கூட பேச முடியாது. நம்மளோட நிலைமையை சொல்றதுக்கு கூட நமக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஸோ இந்த ஐரிஸ் ப்ரெக்னன்சி, ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி இதெல்லாம் பண்ணும்போது ஒவ்வொரு தரமும் நம்ம தான் ஒரு அட்ரினர்ஜிக் சர்ச் வரும். நமக்கு ஒரு பால்பிட்டேஷன் வரும். பேபி பறந்து ஆளுகளேனா நம்ம படப்படாமல் வரும். ஸோ அதையெல்லாம் தாங்கி நம்ம பண்ணி எல்லாம் பண்ணினாலும் கடைசி ஏதாவது அன்டுவாடானா நமக்கு கெட்ட பேர் தான் இப்போ மிஞ்சுது. இப்போ தனியார் மருத்துவமனை நடத்துறது அவ்வளவு ஈஸி கிடையாது. சிஏங்கிறாங்க, பொல்யூஷன் கண்ட்ரோல்ங்கிறாங்க, ஃபயர் சர்வீஸ்ங்கிறாங்க, எல்லாமே பண்ணி நம்மளை ஒரு வழி ஆக்கி மூட வச்சிருந்தாங்க. கேரளாவில் எத்தனையோ மருத்துவமனைகள் மூடியாச்சு, ரன் பண்ண முடியாம. ஒன்லி கார்பரேட் தான் சர்வைவ் ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை ஈவன் அரசும் அது மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ இதெல்லாம் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் வரல டாக்டர். கேரளாவில் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் வரல. ஆனால் ரொம்ப பேர் இது பண்ணிட்டாங்க. ரொம்ப பேர் நர்சிங்ஹோம் மூடியாச்சு. சின்ன சின்ன நர்சிங்ஹோம்லாம் பண்ண முடியல, ரன் பண்ண முடியல. அப்புறம் இப்போ பிஇ முடிச்சுட்டு வரவங்கலாம் 4 வருஷத்துல உடனே நகரத்தில் தான் வாங்குறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ் முடிச்சு டியூட்டி பண்ணி கிளாஸுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க? 60,000 ரூபா கொடுக்குறாங்க. எல்லாரும் ஸ்விக்கியை தேடி போயிட்டு இருக்காங்க, அந்த இது பண்ணுறாங்க, ஓலாவில் போய் வேலை பார்க்குறாங்க. ஸோ இப்போ உள்ள நிலைமை ஒரு காலத்தில் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, நானும் ஒத்துக்கிறேன். கலர்ஃபுல்லாக இல்லாட்டாலும் நமக்கு ஒரு மதிப்பு மரியாதையோடு இருந்தோம். ஆனால் இப்போ நிலைமை தலைகீழ் ஆயிடுச்சுங்கிறது தான் எங்களோட வாதம். ஸோ இதெல்லாம் பண்ணாலும் நாங்கள் மனசாட்சிப்படி கடவுளுக்கு பொதுவாக நம்ம கடமையை செய்வோம், வல்ல எதிர்பார்க்காமன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கிறோம். ஏன்னா நம்ம மருத்துவர்கள் சொல்லி மகேஸ்வரி அவங்க அரசாங்க அனுபவத்தையும் அவங்களோட தொழில்முறையில் உள்ள சிக்கலையும் சேர்த்து மனசு ரொம்ப கும்பிட்டாங்க. என்னடி உலகம் இதில் எத்தனை கலகம், ஓபி என்பது பெருங்கவலை, ஐபி என்பது சிலந்தி வேலை, பிரசவம் என்பது பேரலை அப்படின்னு ஒழுங்கு கொடுத்துட்டாங்க. இப்போ அதுக்கு எதிரடியாக பேசுறதுக்கு டாக்டர் கோமதியை கொடுக்குறேன். அவங்கள பற்றி சொல்லணும்னா, நம்ம நகரில் மட்டும் இல்லாமல் மற்ற நகரம், மாநிலம் என வெற்றி கொடி கட்டிய ஆர்டிஸ்டான்ஸின் அடித்தளமான ஆர்டி மருத்துவமனையின் ஆணிவேர் டாக்டர் கோமதி. மதிப்புக்குரிய லதா மேம் அவர்களே, இங்கு அமர்ந்திருக்கும் என்னுடைய தோழிகளே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, இன்றோடு என்னுடைய சேவையை 38 வருஷம் கடந்து வருகிறேன் என்பதை உங்களுக்கு நான் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பட்டிமன்றம் ஆரம்பிக்கும் போதே இந்த பட்டிமன்றம் மருத்துவத்துறை ஹாப்பினஸா ட்ரையா தலைப்பா இல்லை லேடி டாக்டராக இருந்தால் குடும்பம் நடத்துவது கஷ்டமா இல்லை குடும்பம் நடத்துவது சிரமம், இந்த எனக்கு அப்படி சந்தேகமே மகேஸ்வர் கூட பேசுவதை பார்த்து வந்துவிட்டது. அவங்களுக்கு எல்லாம் குடும்பத்தோடையே போய்விட்டார்கள். எனக்கே தவறான மேடைக்கு தான் வந்துவிட்டோமோன்னு எனக்கு ஒரு டவுட் வந்து விட்டது. இரண்டாவதாக மேடம் முதல்ல என்ன சொன்னாங்க, டாக்டர் ஆனா என்னால் பிள்ளைங்களை பார்க்க முடியல, குடும்பத்தை பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டம் இந்த படி படிச்சது அப்படின்னாங்க. எனக்கு நான் தெரியாத எல்லாருக்குமே தெரியும். சரி, அப்படி சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு அவங்க வந்திருக்கும் போது அவங்க குழந்தைங்க எல்லாம் இப்போ என்ன படிச்சுட்டு இருக்காங்க, என்ன நிலைமையில இருக்காங்க, எல்லாரும் நீங்க எல்லாருமே உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லணும்னு தேவையே இல்லை. இதுல இருந்தே அவங்களுடைய வாதம் தவறானது என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். மூன்றாவதாக மேடம் சொன்னாங்க, ஒரு பிபிஹெச் ஒரு
ஹைரிஸ்க் ப்ரெக்னென்சி இப்படிலாம் வந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது தெரிஞ்சுதானே இந்த தொழிலே நம்ம எடுத்திருக்கோம். நம்ம என்னைக்கு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு மகப்பேறு மருத்துவர் ஆனமே அன்னைக்கு இந்த கேசஸ்லாம் வரும், இதெல்லாம் டீல் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம், எல்லாமே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்டோபிக் ப்ரெக்னென்சி மோசமான நிலைமையில வருது, அவங்க நம்ம பிளட்டெல்லாம் ஏற்றி அவங்கள கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டு அது ஒரு 4 hours ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும். காப்பாற்றி நம்ம நிமிரும் போது நம்ம மனசுல ஒரு அச்சீவ்மெண்ட், இட் மீன்ஸ் அந்த அச்சீவ்மெண்ட்டை எந்த தொழிலையும் நம்ம வாங்க முடியாது, காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது. அவ்வளோ ஒரு அச்சீவ்மெண்ட் நம்மளுக்கு இதை அச்சீவ் பண்ணி அந்த உயிரை காப்பாற்றிட்டோம். காப்பாற்றி முடிச்சோன்னு அவங்க எங்க உயிரை நல்லபடி அப்படி ஒரு உயிர் கொடுக்கும் கடவுளா நம்ம திறந்துட்டு இருக்கோம். அது வந்து அதில் வந்து டைங்கிற பேச்சுக்கே இடமே கிடையாது. ரெண்டாவதாக நம்ம சமுதாயத்தில் நல்ல பேரோடும் ஒரு ஃபினான்சியலி ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி ஃபினான்சியல் இது வரணும்னா இந்த தொழில் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நானும் இந்த தொழிலை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமா செய்யணும். அதோட நிறைய தடைகள் வரத்தான் செய்யும், அதெல்லாம் தாண்டி அதோட சக்சஸ் வரணும். அந்த தொழிலை நம்ம எவ்வளவு சந்தோஷமா செய்யறோமோ அது கட்டாயம் அது ஹாப்பினஸ் தான் முடியும். நம்ம ஆரம்பிக்கும் போதே அது கஷ்டம் நினைச்சா அது டெஃபினட்டா அது கஷ்டத்துல தான் முடியும். எந்த ஒரு தொழிலையும் நல்ல சந்தோஷத்தோட முழு முயற்சியோட நம்ம செஞ்சா அது ஹாப்பினஸ் தான் முடியுங்கிறது என்னுடைய வாதம். இரண்டாவதாக மேடம் சொன்னாங்க, முந்திலாம் வந்து மக்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, இப்பெல்லாம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் தான் நம்மளை கேட்குறாங்க அப்படிவாங்க. கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அவங்களுக்கு நம்ம தேவை தரத்து அவங்க புரிகிற அளவுக்கு நம்ம அவங்களுடைய கஷ்டங்களை எடுத்து சொல்லிட்டோன்னா அதை புரிந்து கொள்ற மனப்பக்குவம் இப்போ உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு நம்மளுக்கு அவங்க ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள், வேற ஒன்றும் கிடையாது. பின்பு நான் ஏன் ஹாப்பினஸ்ன்னு பேச வந்ததுன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் காலையில ட்ரெஸ் பண்ணிட்டு மேடம் வந்து எழுத்துக்கு வந்து இந்த ப்ரொஃபஷன் வந்து தடங்களா இருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப ராங். எப்படி சொல்றேன்னா, இப்போ நம்ம வீட்டில் இருந்தால் என்ன செய்வோம், காலையில எழுந்திரிச்சு நல்லா குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு அழகான மாத்திரைகளை எடுத்து நான் டைம்லி மீல்ஸ் எடுத்து டைம்லி டேப்லெட்ஸ் எடுத்து அப்படி இருக்கோமா? இல்லை, ஒரு நைட்டில் போட்டுட்டு சாப்பிட்ற நேரத்துக்கு சாப்பிடாம நம்ம இந்த குடும்பமாக இருப்போம். பட் இப்போ இந்த ப்ரொஃபஷன்ல காலையில் எழுந்திக்கணும், கரெக்டாக ஓபிக்கு வரணும், 10 o'clock ஓபிக்கு வரணும், ஒரு கமிட்மெண்ட். ஸோ நம்ம நல்ல ஃபுட் எடுத்துக்கிறோம், சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம், கரெக்டாக 10 o'clock வர்றோம். என்ன கேட்டால் என்னுடைய இந்த ப்ரொஃபஷனை நான் இந்த மாதிரி பண்ணுறது இப்போ வந்து நான் பண்ணுறது எனக்கு ஹெல்த்துக்குன்னு தான் நான் சொல்றேன். ஹெல்த் வந்து நம்ம நல்ல முறையில் நான் வச்சுருக்கேன் ஒழிய இந்த ப்ரொஃபஷன்னால ஹெல்த்துக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. ரெண்டாவது, மார்னிங்ஸில் நம்ம எல்லாமே காலையில் வந்து நம்மளுக்கு ஹாப்பினஸ் எப்படி வருது, ஹாப்பினஸ் எந்த ரூபத்துலேயும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். காலையில் ஓபிக்கு வந்த உடனே நம்மளோட வயசானவங்க 80 வயசு 75 வயசு 75 வயசு லேடிஸ் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க நான் உள்ள நுழைஞ்ச நம்ம உடனே அம்மா வந்துட்டாங்கன்னு அவங்க நோயாளிகள் தான் இருந்தாலும் அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தோடு அவங்க நிமிர்ந்து உட்காரும் போது அவங்கள பார்க்கும் போதே நம்ம இந்த ப்ரொஃபஷன் வந்து நம்ம கடைசி நாள் வரைக்கும் கண்டிப்பா செய்தே ஆகணுங்கிற நம்பிக்கை அவங்க கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் இது கண்டிப்பா இருக்கதான் செய்யும். நான் எல்லாருடைய அதாவது நம்ம தனிப்பட்ட ஆளை வச்சு பேசக்கூடாது, மேக்சிமம் டாக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் பேசுறேன். ஒரு கல்யாண வீட்டுக்கே நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம், கல்யாண வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறோம். நான் ஸ்டேஜில் நம்ம ஏறினோடனே அது மணமகளும் நம்ம டெலிவரி ஆனவங்களாங்க இருப்பாங்க. ஸ்டேஜில் இருந்து இவங்க தான் எனக்கு டெலிவரி பார்த்த டாக்டர்மா அப்படின்னு அவங்க அந்த குட்டிக்கு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம உடனே அவங்க நம்மளுக்கு உண்மையிலே நம்மளுக்கு அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஹாப்பினஸ்ங்கிறது வந்து மணி கிடையாது, அது எந்த முறையில நம்மளை வந்து அடையுது. அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நுழையும் போது இந்த ஃபங்க்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 20 days பேக் நான் துபாய் போயிருந்தேன். துபாய் ஏர்போர்ட்டில் இமிகிரேஷனுக்காக நான் நின்றுட்டு இருக்கும்போது மினிமம் ஒரு 4 பேர், ஒரு 2 ஜென்ஸ் 2 லேடிஸ், அம்மா நீங்கள் எங்கே அப்படின்னு என்னன்னு கேட்டேன்னா என்னுடைய ஃபேமிலியோட போயிருந்தேன். என்னுடைய கூட பிறந்த சிஸ்டர்ஸோட அம்மா தான் எனக்கு 3 டெலிவரி பார்த்தாங்க. அம்மா நான் உங்களுடைய பேஷண்ட்டு, இங்கே நான் டெலிவரி ஆகி என் பொண்ணு வந்து துபாயில் விட வந்திருக்கேன். 4 பேர் ஓடி வந்து என்னை பார்க்கும்போது என்னுடைய எப்படி பார்த்தோம்னா சொன்னாங்க, உனக்கு என்ன எவ்வளோ நல்ல ப்ரொஃபஷன் போகும், நீ உன்னை எப்படி இந்த ஊரில் கூட துபாயில் கூட இந்த மாதிரி உன்னைய பாராட்டுறாங்க,
இந்த மாதிரி நல்ல நேம் தான். அது ஒரு எனக்கு அது ஒரு வகையான ஹாப்பினஸ். நம்மளை எந்த ஊருக்குமா நம்மளை கண்டுபிடிச்சிடுறாங்கன்னு ஒரு ஹாப்பினஸ். ஹெல்த்துக்கு 100% ஹெல்த்துக்கு வந்து நல்லா நம்ம கரெக்ட் டயத்துக்கு நல்லா டயட் எடுக்க செய்ய எல்லாத்துக்குமே இது ஒரு உதவியாக தான் இருக்குதே ஒழிய எந்த விதமான தடங்களும் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால கிடையாது. எல்லா தடங்களும் வரும், அதையும் தாண்டி நம்ம சந்தோஷத்தை நோக்கி போகணும். ரெண்டாவதாக இன்னொரு முக்கியமான பாயிண்ட், பட்டிமன்ற தலைப்பு பேசுவதற்கே டோட்டல் டைம் 3 minutes தான். மேடம் அந்த இதையே மறந்து அந்த விதிமுறைகளை மீறிவிட்டார்கள். அதையும் நான் இந்த சபையில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 3 minutes சொன்னது நான் இல்லை. 3 minutes எல்லாரும் என்கிட்ட கேட்ட 3 minutesக்குள்ள எப்படி பேசணும்? அதுதான் பாயிண்ட். 3 minutesக்குள்ள பாயிண்ட மட்டும் தான் பேசணும். ஃபேமிலி லைஃப்பை பத்தி பேசக்கூடாது, கல்யாணமானது படிச்சதெல்லாம் பத்தி சொல்லக்கூடாது. அதெல்லாம் தாண்டி நம்ம வந்துட்டோம். அந்த ஸ்டேஜுக்குள்ளதை மட்டும் தான் பேசணும். அப்போ 5 minutes பேசுறீங்க. இல்லையே, நான் கரெக்டா முடிச்சிட்டேன். ஆனா பேசுறதும் உங்களை பத்தி மாத்திரம் தான் பேசுறீங்க. You didn't meet the others. Okay, thank you. அவங்களை பத்தி சொல்லணும்னா அரசு கண் மருத்துவர். ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு கண்மொழி வழங்குறாங்க. ஆனா ஏதோ ஒரே ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு அவங்கள போட்டு எல்லாரும் வறுத்து எடுத்துட்டாங்க. அதனால அவங்க அந்த ட்ரைன்னு பேச வராங்க. சரவணன் இந்த பட்டிமன்றம் நடுவராக வீட்டிருக்கிறேன் லதா மேம். எதிரணியில மருத்துவர்களின் வாழ்க்கை வண்ணமயம் என்று பேச வந்துள்ள எதிரணியினர் மற்றும் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பார்க்காதீங்க, ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கணும்னு எங்களோட டாபிக் தான் ட்ரை. சரிங்களா? அப்புறம் உற்சாகத்தோட கரை புரண்டு எங்களை வந்து உற்சாகப்படுத்தோட வந்துள்ள மற்ற பார்வையாளர் மருத்துவ சகோதரிகளுக்கும் மாலை வணக்கங்கள். அவங்களும் கலர்ஃபுல் தாங்க சொன்னாங்க, உங்களுக்கு ஓட்டு போடலைங்க. I wish that every woman feels valued, respected and empowered. Your dreams deserve wings. Your voice deserves to be heard. And your journey deserves endless appreciation. Keep rising and inspiring the world with your strength and spirit. Happy Women's Day. நீங்க வந்து ட்ரையினை நான் செலக்ட் பண்ணல, நான் வந்து கையை மட்டும் தான் தூக்கியிருந்தேன். இன்னைக்கு ஒரு பட்டிமன்றம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி மேடம் குரூப்ல போட்டிருக்கும் போது ஏன்னு தெரியல, என்னை பார்த்து அவங்களே ட்ரையின்னு தலைப்பு கொடுத்துட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து முதல்ல வந்து படிக்க போற காலத்துல +2 முடிக்கும் போது எங்களுக்குலாம் வந்து என்ன படிக்க போறோம் அப்படிங்கிற பெரிய ட்ரீம் எல்லாம் கிடையாது. எங்க அம்மா கேட்டாங்க, ஆமா இந்த எம்பிபிஎஸ்ல ஏதோ பேரா பிரிச்சு விட்டுருவாங்களாமே, நீ எம்பிபிஎஸ் படிக்க போறேன்னு சொல்ற, என் பிள்ளையாவே திரும்பி வந்துடுவியா அப்படின்னு கேட்டாங்க ஃபர்ஸ்ட். சரிங்களா? அப்புறம் வந்து நம்ம படிக்க போயாச்சு, நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, வேலைகளை பூரா ஜென் டாக்டர்ஸ் நம்ம தலையில கட்டி விட்டு அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம மாங்கு இந்த பேஷண்ட்டை பார்ப்போம், நியூஸ் போடுவோம், ஐஃபி ஏற்றிட்டு இருப்போம், ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் உட்கார்ந்துருப்பாங்க. எங்க சார் அடிக்கடி சொல்லுவாங்க, வரும்போது கொடியிலேயே வருவாங்க, போகும்போது பெஞ்சை விட்டு எந்திரிக்க முடியாத அளவு இருப்பாங்க ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு. அது நம்ம எல்லாருமே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல பார்த்த விஷயங்கள் தான். இப்போ வந்து நம்ம மருத்துவர்களா நாங்க வந்து 3 பேருமே அரசு மருத்துவர்கள். மேடம் வந்து பிரைவேட் பத்தி சொல்லிட்டாங்க. நான் வந்து அரசு மருத்துவர்களுடைய பொது வாழ்க்கையும் வந்துட்டாலே காந்த மரம் கல்லடி படும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பொது வாழ்க்கைக்குள்ள கால வைக்கிற இடம்லாம் கல்விக்கடி தான். நம்ம தலைவர் வடிவேலு சொன்ன மாதிரி ஏப்ரல் மேயிலே பசுமையிலே காஞ்சு போச்சுடா, லேடி டாக்டர்ஸ் வாழ்க்கையும் காஞ்சுதான் இருக்கு, ஒத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. எங்களுடைய பாயிண்ட்ஸை கேளுங்க. பல பேருடைய மனசுக்குள்ள வேணாமா சொல்லலாமா அப்படின்னு இருக்கும். உண்மையா ஓட்டு போடுங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லாம் கிடைச்சிடாது. இப்போ வந்து சப்போஸ் ஓபி பார்த்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கோயில்பட்டி அரசு அரசு மருத்துவமனையில் ஐ டிபார்ட்மெண்ட்டில் 3 டாக்டர்ஸ் இருக்கிறோம். எங்களோட ரெஃப்ராக்ஷனிஸ்ட், ஆப்தாமிக் அசிஸ்டன்ட் டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு டாக்டர் பாருங்கம்பாங்க. எல்லாருமே ஒரே ரூம்ல தாங்க உட்காந்துருப்போம்.
பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க, விருதுன்னு வேகமா வெளியே போவாங்க. எங்க சிஸ்டர்ஸ் கூப்பிடுவாங்கம்மா அம்மா அப்படின்னு. என்னன்னு கேட்டா, டாக்டரை பார்க்க சொன்னீங்களம்மா, அதான் பக்கத்து ரூமுக்கு போறேன். அவங்க லேடி டாக்டர்ஸை அக்செப்ட் பண்றதே இல்லைங்கிறது முதல் பாயிண்ட். அப்புறம் வந்து இப்போ வந்து ரொம்ப நம்மளுடைய உறவினர்கள்ட்ட எந்த அளவுக்கு நமக்கு மரியாதை இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க வந்து நம்மளை டேக் இட் ஃபார் கிராண்டட் தான். உறவினர்கள் கிட்ட நம்ம டாக்டர்ஸ்ங்கிறது அவங்க வந்து இருக்கட்டும், நம்ம வந்து சாதாரண அவங்க குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் நமக்கும் சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத அவங்க ஒத்துக்கிறதே இல்லை. இப்போ நம்ம சொல்றோம், எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, காய்ச்சல். என்னடா மதுமி, உனக்கு தலைவலியா, உனக்கே காய்ச்சலாம்? எல்லாருமே இந்த கேள்வியை வந்து கடக்காம இருந்திருக்க மாட்டோம். டாக்டர்ஸ்னா தலைவலி வரக்கூடாது, காய்ச்சல் வரக்கூடாதுன்னு எந்த கிரைட்டீரியாவும் இல்லை. அவங்களுக்கு என்னன்னா வந்தோடனே நம்ம பார்த்துருவோம். ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல நம்ம மேடம் சொன்னாங்க, நம்மளோட ஹெல்த் எல்லாம் நம்ம கரெக்டா பார்த்துக்கிறோம்னு. அரசு முன்னாடிலாம் வந்து நாங்க வேலைக்கு போய்கிட்டு இருந்தாலும் இப்ப 8 மணிக்குள்ள முதல்ல வந்து அந்த காலத்து மாதிரி ரேக வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப வந்து முகத்தை காட்டணும். 8 மணிக்கு நம்ம படப்படப்பா போய் நிற்கும் போது அதுல வந்து ஒரு ஆள் தான் நிற்க வேண்டியது இருக்கும். ஆனா அங்க பார்த்தா பின்னாடி ஆளுக்கு கிராஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அது சொல்லும், ஸ்மைல் ப்ளீஸ், ஸ்மைல் ப்ளீஸ். நம்ம எங்க போய் ஸ்மைல் பண்ண, நம்மளே போய் படப்படன்னு 7:59 8 நிற்போம். அது ஸ்மைல் ப்ளீஸ் ஸ்மைல் ப்ளீஸ் போது நமக்கு ஸ்மைலே காணாம போயிடும். இப்போ வந்து என்னுடைய தோழி ஒருத்தங்க அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப அந்த காலத்துல எல்லாம் வந்து 3 மாசம் தான் மெட்டர்னிட்டி லீவ் கொடுத்துருந்தாங்க. இப்ப மாதிரி 1 வருஷம் கிடையாது. அவங்களுக்கு வந்து குழந்தைய வளர்க்கறதுக்கு வீட்டுல பெரியவங்களுக்கு வர முடியாத சூழ்நிலைங்கிறதுனால ஒரு வேலைக்காரமா போட்டு குழந்தையும் பிஹெச்சிக்கே எடுத்துட்டு போயிடுவாங்க. அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு குழந்தை ஃபெப்ரைல் ஃபீச்சர்ஸ், ஒரு 10 வயசு குழந்தை, சாரி 6-5 வயசுக்குள்ள அந்த அம்மா வந்து படப்படன்னு ஓடி வராங்க. அம்மா என் பையனுக்கு ஏதோ ஆச்சு, வெட்டு வருதுன்னு. இந்த அம்மா ஓடி போய் பதட்டத்துல அந்த குழந்தைய காப்பாற்ற பார்க்கும்போது அன்னையிலேருந்து அவங்களுக்கு ஃபீலிங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு. மேடம் சொன்னாங்க, நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கிறோன்னு. கண்டிப்பா இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்மளுடைய ஹெல்த் எல்லாத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு தான் நம்ம வந்து சர்வீஸ் பண்றோம். நம்மளோட சர்வீஸ்ல நமக்கு பெயர் கிடைக்கிறது. முன்னாடி எல்லாம் மேடம் சொன்ன மாதிரி கடவுளா கும்பிட்ட காலங்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு கூகுள், ஏஐ, சாட்ஜிபிடி எல்லாம் வந்த பிறகு எல்லாரும் செல்லோட தான் தெரியலாம். இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு எமர்ஜென்சி கேஸ் வருதுன்னு பார்க்கும்போது நம்ம திரும்பி பார்த்தா 10 பேர் செல்ல தூக்கிட்டு நிற்பான். எந்த இடத்துல நம்ம தப்பு பண்றோம், எதை வந்து நம்ம படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. கேள்வி கேட்கறது பார்த்தா ஒரு பேஷண்ட்டு சிக்கா இருக்குன்னா ஒருத்தரா வருவாங்க, மா பேஷண்ட் எப்படி இருக்கு, மா பேஷண்ட் எப்படி இருக்கு. 10 தடவை 10 பேர் வருவாங்க. ஒருத்தருக்கும் பதில் சொல்றதுக்குள்ள நம்ம வந்து 24 மணி நேரம் டியூட்டியில காலையில நாங்க என்ன சொல்லுவோம், எங்களுக்கு பக்கத்துல ஒரு பெட்டு போடாது, ஒண்ணுதான் போறேன், நீங்க இப்படியே வந்து கேட்டுட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் எங்களுக்கும் ஒரு பெட்டு போட்டுருவாங்க அப்படின்னா சொல்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு நாளும் மேடம் சொன்னாங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் வந்து இமீடியட்டா கேட்பாங்க. போஸ்ட்மார்ட்டம் அந்த டியூட்டி பண்றதுக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அது ரிப்போர்ட் கொடுத்து அதுல வேற பிரச்சனை பண்ணிடுவாங்க. உடனே பண்ணுங்கன்னு ரெக்கமெண்டேஷன் வரும். ஏன்பா 25 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் வாழ்ந்த ஒரு மனுஷன் வீட்டுக்கு கூட கொண்டு போய் நீங்க டிஸ்போஸ் பண்ண போறது இல்லை. அந்த போஸ்ட்மார்ட்டத்தை பண்ணி அவசரமா அடுத்து அவன் வேலையை பார்க்க போறதுக்கு தான் அவனுக்கு அவசரமே தவிர நம்மளுடைய வேலையை நம்ம செஞ்சுட்டு தான் இருக்க போறோங்கிறது அவங்க யாருக்குமே தெரியறது இல்லை. லேபர் ரூம் கேட்கவே வேண்டாம். ஒவ்வொரு நாளும் நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய கேள்விகள் ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கும். எல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிருக்கோம். பேஷண்ட் கடைசியில் ஒன்று கேட்பாங்க, அங்கதான் இருக்கு நச்சு பாயிண்டே. வேற ஒன்றும் இல்லைங்கம்மா, வேற வயிற்று மாதிரி இல்லைங்கம்மா அப்படிம்பாங்க. அட வெங்காயங்களா, இவ்வளோ நேரம் அதைத்தானே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், இன்னும் ஏயா முடியலையா இந்த மாதிரி போக மறுபடியும் முதல்ல இருந்து
பழகிருச்சுங்க. சொல்லி 3 நிமிஷத்துல எங்களால முடிக்க முடியல. இருந்தாலும் எதிரணியினர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால என்னுடைய வாதத்தை இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி. இது இப்போ வந்து டாக்டர்ஸ்ல doctors who take on others' burdens and who never give up till they ஓகே, இப்போ வரும் நம்ம டாபிக். அரிது அரிது மகளிராய் பிறத்தல் அரிது, அதுவும் அரிது அரிது லேடி டாக்டர்ஸ் வித் கலர்ஃபுல் லைஃப் கிடைக்கிறது மாதவம் நம்ம எல்லாம் செஞ்சுக்கணும். சும்மா இங்க வந்து லைஃப் டல்ல வெளிய பேசிட்டு உள்ள ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க கூடாது. கவர்மெண்ட் டாக்டர்ஸ்னாலும் சரி, பிரைவேட் டாக்டர்ஸ்னாலும் சரி, ஹாஸ்பிட்டல் ஓனர்ஸ்னாலும் சரி, இப்போ ஃப்ரெஷ்ஷா வந்த ஃப்ரெஷர்ஸ்னாலும் சரி, நம்ம யாரும் நம்ம இந்த ப்ரொஃபஷன் பிடிச்சி தள்ளல. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனும் செகண்ட் ஜெனரேஷனும் நான் தான் டாக்டர் ஆவேன்னு சொல்லிட்டு நம்ம 6ஆம் கிளாஸ்ல இருந்து நமக்கு அது மனசுல படிச்சுட்டு, அதனால சும்மா நாங்க எல்லாருமே ஒரு அந்த காலத்துல ஒரு சர்வீஸ் மைண்டடோட இருந்தோம். இப்போ நம்ம கலர்ஃபுல்லா லைஃப் இருக்கணும். நம்ம லைஃப்ல நம்மளோட ஸ்டேட்டஸ் கூட நம்ம எல்லாமே நம்ம டாக்டரா இருக்கு பின்னாடி ஒரு காரணமா இருக்குது. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் தான் மெயினா டல்லுன்னு சொன்னாங்க. அது என்ன காரணம்னா, இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து வந்தோட நட்சத்திர ஜன்னலி வானம் வெட்டி பார்க்குது, சிறகை விரித்து பார்ப்போம் அப்படின்னு சரத்குமார் தேவயானி வேணா பாட்டு படிக்கலாம். நம்ம பார்ட்னரோட பாட்டு படிக்கிறதுக்கு இந்த உடனே முடியாது. 10 வருஷம் கழிச்சு உங்களால எல்லாம் ஜாலியா பாட்டு படிக்கலாம். அதைத்தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்ல மேடம், ஏஜ் வைஸ், ஜெண்டர் வைஸ், ப்ரொஃபஷன் வைஸ் இல்ல பாட்டு அந்தந்த ஏஜுக்கு உள்ள பாட்டு இருக்கு சரிங்களா. அதனால இந்த பாட்டு படிக்கணும்னா நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணதான் செய்யணும், கொஞ்சம் ஹார்ட் எஃபர்ட்ஸ் எல்லாம் போடத்தான் செய்யணும். என்ன பாட்டு இந்த அவசர என்கிற உலகத்துல யாருக்கு தான் ஸ்ட்ரெஸ் இல்லைன்னு சும்மா நம்ம லேடி டாக்டர்ஸ் சொல்லாங்க. எல்லா லேடிஸுமே இப்ப ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க வாழ்க்கையில. ஏன்னா நம்ம ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி சரியா. சும்மா உட்காந்து நான் வந்து என்னால ஓட முடியல, நான் ரொம்ப பாடா பண்ணேன், எல்லாம் பேச வீட்டுல உட்காந்துக்கிறேன். உங்க வீட்டுக்காரங்க மட்டும் சம்பாதிச்சு உங்களுக்கு இது பண்ணது. why you people are running behind your career? Because you want to be independent and financially you want to be independent. எங்க வீட்டுக்காரரும் எங்களை ஓடத்தாங்க சொல்றாரு. அது நம்ம தான் சொல்லிக்கிறது. நானா சொல்லிக்கிறேன். இல்ல அதுக்கப்புறம் இப்போ வர நம்ம டாபிக் அழகே உலக அழகே படைப்பின் உச்சம் உனக்கு பெருமை சொன்னால் கடலும் கடலும் கைத்தட்டும் நிலவும் நிலவும் தலை முட்டும். அரிமா அரிமா இந்த பாட்டு யாருக்காவது தெரியுமா? தெரியாதா? அப்படின்னா எனக்கு பாட்டு பாட தெரியாது. நீங்க கண்ணே மணின்னு போட்டு ஒரு பாட்டா பாட்டுங்க. அந்த எந்திரன் படத்துல ரோபோ ரஜினிக்கு அந்த ரோபோ வந்து ஐஸ்வர்யா ராயை பார்த்து பாட்டு படிக்கி ஆக்சிடென்ட்லி she happened to be a medical college student in that movie. இப்போ நினைச்சு பார்த்தா நமக்கு தான் அந்த வரிகள்னு எனக்கு தோணுது. அதாவது நம்ம படைப்பின் உச்சம் அதை வச்சுக்கிட்டு நம்ம டல்லு நம்ம லைஃப்னு சொல்லி முடிவு பண்ணக்கூடாது. அடுத்தாப்புல மேடம் சொன்னாங்க நம்ம லைஃப் ஹிஸ்டரி. ஃபர்ஸ்டே நான் சொல்லிட்டேன், நம்ம ஆசைப்பட்டு தான் இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்தோம். ரெண்டாவது நீட். முந்திலாம் நமக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் +2 மார்க்ஸ் இல்ல ஒரு இன்டர்வியூ. கிடைக்கலையா ஓகே தூக்கி போட நம்ம ஆசையா அடுத்த ஃபீல்டுக்கு போகலாம். இப்போ அப்படி இல்லை. நீட் ஐ நாட் சப்போர்ட்டிங் நீட், பட் நீட் ஆஸ்பிரன்ஸ் சொன்னாலே அவங்களுக்கு ஒரு தனி பெருமை தான். ஜேஇ, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்க் எக்ஸாம் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. எனக்கு அந்த நாலேஜ் இல்லை. பட் ஒரு பேஷண்டோ இல்லை நம்ம ரிலேட்டிவ் என் பொண்ணு நீட்டுக்கு படிக்கிறா அவ்வளோதான், நம்ம பிள்ளை டாக்டர் படிக்கும் இருந்தாலும் நீட் ஆஸ்பிரன்ட்ல ஒரு தனி பெருது தான். ஸோ அதுலேயே நம்ம முன்னாடி நிற்கிறோம். அது ஒன்று ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. எல்லா எக்ஸாமே இந்த காம்படிட்டிவ் எல்லாம் கஷ்டம் தான். படிக்காம மேலே வர முடியாது. ஆர்ட்ஸ் காலேஜ் ஆகட்டும், எந்த காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் படிக்கணும். மேடம் யாரும் சொன்னாங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் உடனே வேலை கிடைக்குது. எவ்வளோ ரூபாய் கிடைக்குது சம்பளம்? 15,000. நம்ம டாக்டர்ஸ் வந்து அதை ஒத்துக்க மாட்டோம். ஏன் நம்மளும் ஒரு எம்பிபிஎஸ் படிச்சு ஒரு சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்ல போய் சும்மா இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு தேவை மேலே மேலே மேலே. அவன் இப்படி படிச்சுட்டா இவன் எப்போ படிச்சுட்டா நம்மளும் மேலே வரணும். நம்மளுக்கு வாண்ட் ஸ்டேட்டஸ். அதுக்கு மேலே நம்ம ஒரு செகண்ட் ஜெனரேஷன் டாக்டர்ஸ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல் ஓனராக இருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டாக்டர்ஸ் வந்து தே ஹேவ் டு புட் எ ஹார்ட் எஃபர்ட்ஸ். அதுக்கு வந்து நீட் இந்த மாதிரி ப்ரெஷர்லாம் இல்லாமல் அவங்களால மேலே வர முடியாது. அது நம்மளா இஷ்டப்பட்டு செய்யறதா, நீங்களும் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, மெடிக்கல் காலேஜ் மேடம் சொன்னாங்க ரொம்ப டஃப் லைஃப். அதெல்லாம் உங்க காலம் மேடம். இப்போ போய் பாருங்க, திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜே ஃபேஷன் பரேட் மாதிரி எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு இருக்கிறாங்க. சும்மா அவங்க நம்மள மாதிரிலாம் படிச்சுட்டு இல்லை. மேரோ புக்ஸ் அந்த புக்ஸ் எல்லாம் ஷார்ட் கட்லாம் சாட்ஜிபிடியை பார்த்து தான் எக்ஸாம் முன்னாடி படிக்கிறாங்க. பாயிண்ட் வேஸ்ட் தான். அதுக்கப்புறம் மீடியாவில் சோஷியல் மீடியாவில் போய் பாருங்க,
காஃபி குடிக்க போனா ஒரு போட்டோ, கேக் கட் பண்ணா ஒரு போட்டோ, ரீல்ஸ் என்ன ஸ்டோரிஸ் என்ன, அது அவங்க ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்றது என்ன, அதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம். ஆஹா, நம்மளும் இந்த லைஃபை கொஞ்சம் என்ஜாய் பண்ண, நம்ம என்ஜாய் பண்ணிருப்போம் நமக்கே தெரியாது, ஆனாலும் நம்மளும் இந்த லைஃபை என்ஜாய் பண்ணிருக்கலாமோ நமக்கு தோணுது. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் என்ன, நம்மலாம் ஒரு எங்க காலேஜ்ல எல்லாம் யூனிஃபார்ம், ஒரு ஒயிட் கோட், இப்போ அதெல்லாம் கிடையாது. அவங்க டஃப் கொடுக்குறாங்க டெக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஆர்ட்ஸ் காலேஜுக்கும், லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ங்கிறது தனி கெத்து. இப்போ அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸே வேற லெவல். கலர் கலராக ஸ்கூட்டி என்ன, கார் என்ன, அப்படி லாபமா அவங்க ஓட்டிட்டு போற அழகே ஒரு ஓட்டம். ஆமா, பார்க்க அவ்வளோ அழகா இருக்குது. எக்ஸாம், அந்த எக்ஸாம்ல ஒன்றும் அவங்க நம்மள மாதிரிலாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இது டாக்டர்ஸ் லைஃப் கலர்ஃபுல்ங்கிறதுல போகுதா இல்ல வேற எதுவும் போகுதா? மேடம் சொன்னதுக்குலாம் நான் சொல்றேன் லைஃப் எல்லாம் முடிச்சுட்டு மேரேஜ் லைஃப். இப்போ யார் மேடம் அரேஞ்ச் மேரேஜ் பண்றா? அந்த 10 வருஷம் காலேஜ்ல படிக்கும் போதே ஒரு பார்ட்னர் அவளுக்கு பாவம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், அவனை பிடிச்சி அனுப்பி படிச்சிருக்காங்க. சரி, ஒரு அரேஞ்ச் மேரேஜ்ல நமக்கு ஒரு தனி மவுஸ் தான். டாக்டர் பொண்ணா கண்ணை மூடிட்டு கொடுத்துரு, அவன் என்ன படிச்சிருக்காளா என்ன செய்யறா, டாக்டர் பொண்ணு அவ்வளவுதான், நம்மளுக்கு ஒரு பிரைடு வந்தாச்சுன்னு கொடுத்துடுறாங்க. ஓகே, டாக்டர் பொண்ணு அரேஞ்ச் மேரேஜ்னா நம்ம எவ்வளோ பேரை எத்தனை பேஷண்டா எத்தனை நம்மளோட டீச்சர்ஸ் எல்லாம் நடக்கணும், நம்ம ஹஸ்பண்டை நம்மளால நடக்க முடியாதா? ஸோ அரேஞ்ச் மேரேஜ் ஓகே. ஃபேமிலியில மேடம் சொன்னாங்க தாத்தா பார்க்க முடியல, மாறங்க தான் போய் கேட்கணும் இப்போ. ஓகே. இப்போ எந்த லேடியோ இல்லை எந்த டாக்டரோ வீட்டுல பார்த்து பிள்ளைகளையும் அம்மா அப்பாவையும் பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பேபி விஸ்பரர், ஒரு கிளீனிங் இன்சார்ஜ் அண்ட் மீல் மாஸ்டர், வேலை வேலைக்கு சமைச்சு போடுறதுக்கு ஒரு ஹோம்னஸ் எல்லாம் போட்டு ஜாலியா எக்ஸ்ட்ரா ஆட்டும் நம்ம ஏஜ்ல ஜாலியா வேற என்ஜாய் ஒரு லைஃப் உண்டு. அப்ப மாதிரி யாருமே எந்த ப்ரொஃபஷனல் எடுங்க, ஆல் ஒர்க்கிங் லேடிஸ், ஒரு எனர்ஜெட்டிக் லேடிஸ், அவங்க வீட்டுல ஒரு டீமை மேனேஜ் பண்றாங்க, பெரிய இன்னொரு டீமை மேனேஜ் பண்றாங்க. ஸோ அதை வச்சுட்டு லைஃப் லுக்கிங் அட் எவ்ரிபடி அந்த மாதிரி நம்மளால ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஒரு கிட்ட வச்சுட்டு இருக்க முடியுமா? முடியாது. ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வந்து அப்பா கொஞ்சம் ஓடி போயிடுவோம், நம்ம இங்க நாங்க ஓடி போயிடுவோம். வீட்டுல உள்ளவங்கள்ட்ட இந்த கேஸ் இருக்கு, அவங்க அவ்வளவுதான், சரி போயிட்டு வர அம்மா பாவம் நம்ம அங்கேயே போய் கஷ்டப்படுறாங்க. they don't miss us. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு தெரியும், அவங்க படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. செல்லம்மாவோட பிள்ளைகிட்ட போய் கேட்கணும், உங்க மம்மியை மிஸ் பண்ணீங்களா பண்ணலையா அப்படின்னு. டெலிவரி கேஸ் அதெல்லாம் சொன்னாங்க. நம்ம லேடிஸை விடுங்க, காலையில நமக்கு இன்னொன்று மெயின் அட்வான்டேஜ், நமக்கு ஒரு பிளான் லைஃபே கிடையாது. அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கோங்க. மற்றவங்க காலையில எழுந்து சமைக்கணும், வேலைக்கு போகணும், திரும்ப வீட்டுக்கு வரணும், பிள்ளைகளை தூங்க வைக்கணும், டீச்சர்ஸ் எடுத்துக்கணும், லெக்சரர்ஸ் ஆகட்டும், பேங்க், நமக்கு அது கிடையாது. காலையில 2 நாள் மணிதியும் மலர்வனம் ஒரு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு படிச்சு ஜாகிங் எக்ஸசைஸும் பண்ணிட்டு இருப்போம். அடுத்த நாள் ட்ரெயின் மேடம் ஒரு கேஸ் ஃபுல்லாயிட்டு மேடம் ஃபீட்டல் வாட்டர் டீசலரேஷன் இருக்கு, ஆக்சிலரேஷன் என்னெல்லாமோ வரும். உடனே ஜாலியா ஓகே வா ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீண்ட கேஸை முடிச்சுட்டு வரும்போது பேஷண்ட் சந்தோஷம், பேஷண்ட் அட்டண்டன்ஸ் சந்தோஷம், நம்ம சந்தோஷம், நம்ம கல்லா பெட்டி சந்தோஷமா எல்லாத்தையும் வாங்கிக்கணும். சரியா? அதனால என்ன ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, அடுத்தது நம்ம கவர்மெண்ட் டாக்டர்ஸ் பவர் ஸ்டார் இல்லைங்களா? நம்ம பிரைவேட் டாக்டர்ஸ் சூப்பர் ஹீரோயின்ஸ்னா நீங்க எல்லாம் பவர் ஸ்டார், உங்க எனர்ஜியே வேற லெவல். ஒன்னே ஒன்று ஒர்க் பண்ண நினைக்காதீங்க. மேடம் வந்து நாங்க தியாகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நிறைய பேர் நான் பிரைவேட் டாக்டர்ஸ் நான் வி டோன்ட் வாண்ட் டு ஃபினிஷ் ஆஃப் யுவர் கேரியர். வேலைக்கு போய் இன்ஜினியரிங் நம்ம இண்டிபெண்டா இருக்கணும், ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கவர்மெண்ட் டாக்டர்ஸும் அஃபிஷியல்ஸும் ரிட்டையர்மெண்ட் ஆன ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல போய் இதை கண்டினியூட்டே இருப்பாங்க. அது எதுக்கு? அவங்களுக்கு வேலை பிடிச்சதுனால ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தாலும் தேர் லீட் ஆஃப் த ஸ்ட்ரெஸ், ஹோம் ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை வேற ஸ்ட்ரெஸ்ஸோ, அதில் தான் தேர் ஹாப்பி. ஸோ நான் ஒத்துக்கவே மாட்டேன். கவர்மெண்ட் டாக்டர்ஸ், பிரைவேட் டாக்டர்ஸ், எல்லாருக்குமே ஒரே ஸ்ட்ரெஸ் தான், எல்லா லேடிஸுமே ஒரே ஸ்ட்ரெஸ் தான். டாக்டர்ஸ்க்கு ஸ்பெஷல் ஸ்ட்ரெஸ் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி we are gifted to come out of the stress. We are trained to do that. அதனால அதை வச்சு நம்ம ஆர்டர் தூக்கி தான் இருக்கணும். அப்புறம் நம்மளோட எஃபிஷியன்சி வர்றாங்க, ஓபிங்கிறாங்க. என்னது? ஜாலியா ஒரு கூட்டத்தை மாத்திட்டு வர்றாங்க. ஒரு மாலை இளவெயில் வேலை அப்படின்னு பாட்டு கேட்டுட்டே ஓபிக்குள்ள வராங்க. பிரைவேட் டாக்டர்ஸ் அப்படி வருவாங்க. கவர்மெண்ட் டாக்டர்ஸ்னா ஜிஹெச்ல கொஞ்சம் பார்த்துட்டு அவங்க ஓன் ப்ராக்டிஸ், ஓகே இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு கன்சல்டண்டா போவாங்க. எல்லாம் ஜாலியா தான் வருவாங்க. நம்ம ஓபிக்குள்ள பார்த்தீங்கன்னா வெளிய வரைக்கும் கியூ நிற்கும். பாஷா பாரு லேடி டாக்டர் அம்மா வாரம் அப்பா இன்னைக்கு நமக்கு ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாவே ஓபி பண்ணிட்டு அப்பவே கூகுள் மேப் சாட் ஜிபிடி தேவையில்லை. அவங்களோட பேஷண்ட் ஹிஸ்டரியும் அவங்க ஃபேமிலி ஹிஸ்டரி ஃபுல்லா நம்ம மண்டைக்குள்ள இருக்கு. மெமரி கார்டெலாம் இன்னும் ஜாலியாக ஸ்டோர் ஆயிருக்கு. அன்னாசியமா அந்த ஓபி பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணிட்டு அதுக்குள்ள வார்டில் இருந்து ஒரு கால் வரும். கேட்கல ஒரு எமர்ஜென்சி சி செக்ஷன், ஒரு எமர்ஜென்சி அப்பெண்டிக்ஸ் செக்ஷன், சர்ஜன்ஸ் இருக்காங்க, லேட் அனஸ்தட்டிஸ் கேட்கவே வேண்டாம். கூலா இருப்பாங்க. நான் அவங்களுக்குள்ள அந்த அட்ரினல் ரஷ் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தான் தெரியுது. அப்புறம் ஆப்தால்மாலஜிஸ்ட், டெர்மட்டாலஜிஸ்ட், எல்லாருமே சைக்கியாட்ரிஸ்ட், எல்லாருமே ஒரு
உடம்புல அந்தந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஆனா அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்து அனாவசியமா தான் எல்லாரும் இருக்காங்க. பீடியாட்ரிஷியன் கேட்கவே வேண்டாம். நான் இன்னும் வீட்டுல உள்ள இது போக ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் அங்க ஒரு பாராட்டு பாட்டா நினைச்சிட்டு ஜாலியா எனர்ஜெட்டிக்கா போயிட்டு இருக்காங்க. ஸோ லைஃப் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காம லைஃப் நல்ல கலர்ஃபுல் பாசிட்டிவா போறதா ஒரு லேடியோட ஆட்டிடியூட். அது நம்ம லேடி டாக்டரோட ஆட்டிடியூட். ஓகே, போட்டியில போய் பாருங்க. இப்போ டெக்னாலஜிக்கலி வி ஆர் வெரி மச் அப்கிரேட். ரொபோட்டிக்ஸ் சர்ஜரி பண்ற அளவுக்கு இப்போ லேடி சர்ஜனும் லேடி ஒடிஷியன்ஸ் வந்துட்டாங்க. அதெல்லாம் நினைச்சு பாருங்க. வெறுமனே சிசேரியனோ ஹிஸ்டெக்டமி பண்ணவங்க இப்போ எங்கேயோ போய் நிற்கிறோம். ஸோ நம்மளோட லேடி டாக்டர்ஸ் லெவல் கூட்டிகிட்டே போகுது. அப்புறம் நம்ம 100 MBAக்கு 100 BEக்கு சமம். நம்மளால ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். இந்த டெக்னாலஜிகளை எல்லா கேஸையும் அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ நெவர் டிகேட் யுவர்செல்ஃப் லைஃப் ஸ்டைல்னு சொல்லிட்டு தியாகம் பண்றதெல்லாம் சும்மா யாருமே தியாகம் பண்றது இல்லை. அதெல்லாம் அந்த கால சர்வீஸ் பண்றதுதான். இப்போ எல்லாருமே நம்ம ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் வந்திருக்கோம். மோஸ்ட்லி அலோன் ஒன்லி. ஏன் ஃபேமிலியை பார்க்கணும். இப்போ சண்டே ஈவினிங் ஃபேமிலியை உட்காந்து பார்க்கலாம்ல நம்ம. why you want to be colorful, you want to enjoy our life. யங்ஸ்டர்ஸ்னால ஆகட்டும், எல்டர்ஸ்னால ஆகட்டும். அதனால டெலிவரி பார்க்கும்போது மேடம் ஸ்ட்ரெஸ் இல்லாங்க. அவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவ்வளோ பேஷண்ட் கேர் கொடுத்து அந்த டெலிவரி பார்த்துட்டு ஐ டோன்ட் டாக் அபவுட் அன்வர்ட் எஃபெக்ட்ஸ். ஒரு அழகாக நேச்சுரலாவோ இல்லை ஒரு எமர்ஜென்சியாவோ ஒரு ஃபீட்பேக்கோ சர்ஜரியே பார்க்க முடியுது. தெய்வங்கள் எல்லாம் போட்டே போகும் இந்த நன்மை முன்னே அந்த பாப்பா நம்மளை பார்த்து பாட்டு படிக்கிற மாதிரி இந்த மண்டியில் வந்தது முன்னால் தானே. அப்படி சொல்லும் போது இந்த மெட்டர்னல் மார்டாலிட்டி கலெக்டிவ் வீடியோ இந்த எல்லாமே நம்ம முன்னாடி மறந்துட்டு சின்னவே அது நடக்கலாம். அது இப்போ இந்த ஸ்க்ரூட்டனைசேஷன்லாம் ரொம்ப பண்றதுனால இப்போ எல்லாருமே நம்ம ரொம்ப அவேர் ஆயிடுச்சோம். ஒரு எமர்ஜென்சி கேஸ்னா இல்லை ஒரு ஹை ரிஸ்க் கேஸ்னா உடனே ரெஃபரிங் போத் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல். அதனால நான் அதையே வச்சுட்டு பாட்டு வச்சுட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி பேஷண்ட் ஹராஸ்மெண்ட் இப்போ நிறைய கவர்மெண்ட் ரூல்ஸ்லாம் போட்டாச்சு. ஸோ அதே நம்மளோட லைஃப்பை எதுவும் பால்படுத்த போகிறது இல்லை. அப்புறம் உங்களோட ஸ்கூலில் அட்டன் பண்ண முடியல, அதுக்கு கல்யாணம் அட்டன் பண்ண முடியும். நிறைய பேர் நமக்கு அட்டன் பண்ண இஷ்டம் இல்லட்டா எனக்கு ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்துட்டு டூபிக்கு வந்துட்டு வர முடியல கதை விடுற டாக்டர்ஸ் நம்ம இருக்கிறோம். உண்மையிலே செல்லமா வரலன்னா அப்படி சொல்றாங்கன்னு நினைச்சுக்க வேண்டியதான். நான் சர்ஜரிலாம் பண்ணல மேடம், நான் நடக்கிறத சொல்லி அப்படி சொன்னா அஃபெக்ட் ஆகுறது பப்ளிக் தானே. ரீப்ளேஸ்மெண்ட் we are calling இன்னொரு லேடியை தான் கூப்பிடுறோம். அந்த லேடி ஃப்ரீயா இல்லைன்னா நான் பிஸியா இருக்கேன் மேடம் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. இன்னொரு லேடியை கூப்பிட போறோம். நம்மளுக்கு அந்த ஒரு ஆப்ஷன் அதுக்கு சம்ம பண்ணிட்டு அதனால விடுதலையா வாழ்க்கை விடைத்தருவார் யாரோ என்று சொல்லாமல் வேறுவெல்லாம் இல்லாமல் வாழ்வில் என்ற சந்தோஷம். நமது ராஜாங்கம் இதுதானே, டல் என்று ஒதுங்க கூடாது நாம் தானே. சகலகலா டாக்டர் டாக்டர் லேடி டாக்டர்ஸ் பிரியா அண்ட் அவர் லைஃப் இஸ் கலர்ஃபுல் என்று மார்த்தட்டி கொண்டு வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம். நம்மளுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்கிற நம்பிக்கை சத்தமே வராத செல்ஃபு மருத்துவமனை இன்னைக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலா மாறிச்சுன்னா அது அவங்களோட முழு முயற்சியினால. அப்பேற்பட்ட டாக்டர் அவ்வளோ பெரிய புகழோட இருந்தவங்க இன்னைக்கு அந்த மருத்துவத்துறை பெண்களை பொறுத்த வரைக்கும் ட்ரை அப்படிங்கிறதுக்கு பேச வராங்க. ஆறுகள் மனசார பேச வரல எனக்கு தெரியல. தேங்க்யூ லதாங்க. நடுநாயகம் அமர்ந்திருக்கும் 40 வயது ஆன பெண்ணு பிரெக்னெண்டா இருக்கா. அவளுக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு. அவளுக்கு எப்படி பெருங்காலம் வாங்க போறோம், அவளுக்கு என்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரலாம் என்று அமர்ந்திருக்கும் என்னுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் அபய் என்ற குரலுக்கு ஆபத் பாண்டவனாக கண்ணனாக ஓடி வரும் எங்கள் அழகான நடுவருக்கு உலக மேப்பை கையில் வைத்துக் கொண்டு எல்லா நாட்டுக்கும் போயாச்சு, ஒரு நாடு இல்லையே, இன்னும் எந்த நாட்டுக்கு போகலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் கோமதிக்கும் வரிசை மாறி அமர்ந்து ஃபுல்லாக ட்ரை அணிக்கு நன்றாக பாயிண்டுகளை கொடுத்து ட்ரையை உயர்த்திவிட்ட செல்லம்மாவுக்கு தன் கணவருக்கு நாங்கள் இளைத்தவர் அல்ல, நான் இளைத்தவர் அல்ல என்று எதையாவது கொடுக்க வேண்டும் பப்ளிக்கு, பொதுமக்களுக்கு என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் சுஜாதா அவர்களுக்கும் என்னோட அருமை தோழிகளுக்கும் எங்கள் அணியினருக்கும் மற்றும் குழந்தை எடுத்தவுடன் அழுமோ அழாதோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் என் போன்ற சக மகப்பேறு மருத்துவர்களுக்கும் பீடியாட்ரிஷியன்
ஒழுங்கா ரெஸ்பிரேஷன் இருக்கா, டிடிஎல் இருக்கா, டாக்கிபினியா இருக்கா, டாக்கிகார்டியா இருக்கா, பாப்பாவுக்கு இயங்கிக் கொண்டிருக்கும் குழந்தை மருத்துவர்களுக்கும் அனஸ்தீசியா கொடுக்கும்போது ஸ்பைனல் வருமா, டியூபோ போட்டுடலாமா, ஓக்கல் கார்டு வந்து நல்லா திறக்குமா இயங்கிக் கொண்டிருக்கும் அனஸ்தீசியா மயக்க மருத்துவர்களுக்கும் போன் டாக்டரா என்னப்பா எத்தனை வருஷம் வந்துட்டு இருக்க, மாத்தி மாத்தி போடுப்பா அப்படின்னு சொல்லி ஏதாவது தோல் மருத்துவர்களுக்கும் காய்ச்சல் 10 நாளா இருக்கு, நெஞ்சு வலிக்குது, மேல வயிறெல்லாம் காந்துது அப்படின்னு சொல்லி 2 மாசமா இருக்கும். நடுராத்திரி ஒரு 10:30 மணிக்கு வந்து எங்க ரேணுகாவை எழுப்புற பொதுமக்களுக்கும் அப்புறம் ரேணுகா வர மாட்டாங்க, எங்களுக்கு வருவாங்க, நாங்க எழுப்பி விடுவோம் ரேணுகாவை. அப்புறம் இந்த தடவையும் ஐவி ஃபெயிலியர் ஆயிடுச்சா, இன்னைக்கு என்ன சொல்லி சமாளிக்கலாம் நம்ம இந்த தடவை அப்படின்னு சொல்லி எண்ணிக் கொண்டிருக்கும் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்களுக்கும் கண்ணு கேட்ராக்ட் பண்ணியாச்சு, பார்க்க நல்லா வந்துருமா இல்லாட்டி கன்சியூமர் போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி எண்ணிக் கொண்டிருக்கும் கண் மருத்துவர்களுக்கும் மற்றும் எளிய தோழிகளுக்கும் என் அன்பு மீனாட்சிக்கும் திலகாக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தையும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப கோமதி சொன்னாங்க, கோமதி வந்து லைட் காப்பி தான், அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் எல்லாரும் இங்க வந்திருக்கோம் வேலை பார்ப்போம்னு. எல்லாருமே அந்த ஆசை தான். இந்த காலத்திலேயே வந்து பிள்ளைங்க நம்ம பாடெல்லாம் பார்த்துட்டு டாக்டர் தான் படிக்கணும்னு வருது. அப்ப அந்த காலத்துல நம்ம எவ்வளவு ஆம்பிஷனோட இருந்திருப்போம், நான் டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு 6ஆம் கிளாஸ்ல இருந்து ஆரம்பிச்ச அந்த ஆசை இன்னும் வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்கு. நான் டாக்டர் ஆகணும், டாக்டர் நல்ல டாக்டரா இருக்கணும், நல்ல பேஷண்ட் பார்க்கணும், நல்ல பேர் வாங்கணும், என்கிட்ட வர பேஷண்ட் எல்லாமே நல்லா போகணும்னு எல்லாருக்கும் அந்த ஆசை தான் இருக்குது. இப்போ கோமதி வந்து இவ்வளவு ஹாப்பினஸ்ன்னு பேசி இதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆயிருப்பாங்க, எவ்வளவு அட்ரினலின் வந்திருக்கும், எத்தனை பேர் கூப்பிட்டுருப்பாங்க ஹெல்ப்புக்கு சொல்லுங்க சொல்லு. இவ்வளவு ஹாப்பினஸ்க்கு முன்னாடி நீ ஒரு 10 வருஷமா எத்தனை பேர் கூப்பிட்டுருப்ப ஹெல்ப்புக்கு, எத்தனை காம்ப்ளிகேஷன் பார்த்துருப்ப, உனக்கு எவ்வளவு அட்ரினலின் வந்திருக்கும் இல்ல? இது அப்புறம் பதில் சொல்லு நீ. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் வந்து எல்லா ஃபீல்டுலையும் இன்னைக்கு இருக்கும், நேற்று இருக்கும், நாளைக்கு இருக்கும். இது வந்து இந்த ஸ்ட்ரெஸ் தான் வந்து லீடிங் அஸ் ஹை ரிஸ்க். ஸோ ஒரு காம்ப்ளிகேஷன் ஒரு லீடிங் ஆயிடுச்சா அடுத்து நம்ம கலெக்டர் முகமெல்லாம் ஞாபகம், கலெக்டர் முகம் ஞாபகம். அந்த வீடியோ கான்ஃபரன்ஸிங்ல ஒரு 300-400 டாக்டர் உட்கார்ந்துருப்பாங்க. அப்படி உட்கார்ந்து கேள்வியா வரும். நாங்க வந்து கடவுள் புண்ணியத்துல இனிமேலும் கடவுளோட அருளால நம்மளுக்கு வந்து பிரைவேட்டா போய் உட்கார்ற வாய்ப்பு வந்துடக்கூடாது. ஸோ கவர்மெண்ட்ல உட்கார்றப்ப நம்மளோட அந்த ரியாக்ஷன்ஸ் ஒவ்வொருத்தையும் அவங்க கேட்குற கேள்வி, ஏன்னா அந்த பேஷண்டோட தன்மையும் அந்த இடத்துல உட்கார்ந்து பார்க்குற நம்மளுக்கு தான் தெரியும் அந்த பேஷண்ட்டை பத்தி. யாரோ ஒரு ஆள் எங்கேயோ இருந்துட்டு கேள்வி வைக்கிறதுக்குலாம் நம்ம வந்து பதில் சொல்ல முடியாது. ஸோ எங்களுக்கு உள்ள பாயிண்ட்ஸ் அப்படியே பேசுனது நம்ம செல்லம்மா தான். செல்லம்மா வந்து அடிமாரி போட்டாச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து இப்ப 6ஆம் கிளாஸ் வந்தாச்சு, 10ஆம் கிளாஸ் எழுதணும் நம்ம. அதுக்கப்புறம் +2 எழுதுறோம், எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறோம். நீட் படிச்சோம், யூஜி படிச்சோம், நீட் படிச்சோம், பிஜி வாங்குறோம், பிஜி படிச்சோம். அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு கொஞ்சம் பிஜி படிக்கிறோம், நீட் படிக்கிறோம், பிஜி படிக்கிறோம். எல்லாம் வெளியே வந்து ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிறோம். கிளினிக் ஆரம்பிச்ச உடனே நம்ம லேடி டாக்டர் தான் வந்து நம்ம தனியா உட்கார்ந்துருந்தோம்னா நம்ம லேடி டாக்டர் தான் நம்ம எல்லாம் ரெஸ்பான்சிபிள். எத்தனை சர்டிஃபிகேட் வாங்குறோம், அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கல எத்தனை பாடுபடுறோம். பில்டிங் ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் எடுக்கிறாங்க, ஃபயர் ஃபைட்டர் எடுக்கிறாங்க, ஸ்கேன் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பொல்யூஷன் கண்ட்ரோல், கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட், ஃபேமிலி வெல்ஃபேர் சர்டிஃபிகேட், இதெல்லாம் இல்லாட்டி ஒரு புள்ளி வச்சு போயிடுவாங்க, நீ ஆஸ்பத்திரியே நடத்த முடியாதுன்னு. அவங்க வீட்டுக்காரர் செஞ்சு கொடுத்துருவாங்கப்பா, அதனால தான் அவங்களுக்கு அதெல்லாம் இல்லை, கடத்துல இருக்கிறாங்க. அது அவங்க கேட்கறது நீங்க செய்வீங்களான்னு தான் கேட்குறாங்க. சரி, நம்ம வந்து மொத்தத்துக்கு ஒரு லேடி டாக்டர் நானும் ஒவ்வொரு நாளும் நினைப்பேன், ஒரு ஃபங்க்ஷனுக்காக நம்ம நீட்டாக சாப்பிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா பூ வச்சு நீட்டாக போயிட்டு வரணும், கரெக்டாக போயிட்டு வரணும், கரெக்டாக நம்ம படி இறங்குவோம், கரெக்டாக ஒரு ஆள் மேலே வரும். படி வந்து அவங்களுக்கு இன்னும் 15 நாள் இருக்கும் டெலிவரிக்கு, கரெக்டாக ஏறுவோம். இன்னைக்கு காலையிலேருந்து வலிமா அது காலையிலேருந்துனா நடுராத்திரிலேருந்து இருக்கும்.
கரெக்டா வந்து நீங்க இப்பதானே வருவீங்க கீழே இறங்கி, அதனால வந்து அவ்வளவுதான் போச்சு, எல்லாமே போச்சு. ஸோ டோட்டலி டாக்டர்ஸ் ஹேவ் நோ சோஷியல் லைஃப், நோ சென்ஸ். போக முடியாது. எங்க போனாலும் கடைசியில நம்மளை பார்த்தோம்னா கலர் இருக்கான்னு கேட்பாங்க, கலர் குடிச்சிட்டு போங்க. ஏன்னா ஒண்ணுமே இருக்காது மண்டபத்துல. நிறைய பேர் நான் போன இடத்துல எல்லாம் நிறைய விக்கெட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. நிறைய பேர் கலர் குடிச்சிட்டு ஏமா கழுவி இருப்பாங்க. அந்த சேர் எல்லாம் மேலே தூக்கி வச்சிருப்பாங்க, மேல டைனிங் டேபிள் மேல. அந்த மாதிரி தான் நமக்கு நிறைய நாள் வந்து வாழ்க்கை அமைச்சிருக்கு. எத்தனை கேஸ், எவ்வளவு உண்மைக்கு வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டும் நல்லா வரதுக்குள்ளேயும் எங்க வாழ்நாள்ல வந்து ஒரு 10 நாள் குறையும். அந்த அளவுக்கு we have adrenaline surge. அந்த அளவுக்கு ரீடிங் அடிக்க வேண்டிய எத்தனை கேஸ் நாங்க லோக்கல்ல ஹிஸ்டரிக்கல் பண்ணிருக்கோம், லோக்கல் போட்டு ஹிஸ்டரிக்கல் பண்ணிருக்கோம். ஆனா அந்த யூட்ரஸ் எடுத்த உடனே அந்த பல்ஸ் வரும் பாத்தீங்களா, அந்த பல்ஸ் வர்றப்ப உள்ள சந்தோஷம் வந்து அந்த அட்ரினலின் கிரைசிஸ் எல்லாத்தையும் அடிச்சு. ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு பாயிண்ட் இது வந்து பாயிண்ட் கிடையாது. அதுக்கு முன்னாடி அவன் வந்து போற வரைக்கும் அந்த பீரியடை நினைச்சுப்பாரு, அவளுக்கு வந்து நல்லா போறதுக்குள்ளேயும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தூங்குறப்ப எந்தக்கு எந்த லேடி டாக்டர்ஸ் வந்து ஒழுங்கா தூங்கிருக்கோம், தூங்குறப்ப கரெக்டா 10 நாள் காய்ச்சல் இருக்கும், கரெக்டா நம்ம மேல போய் சாப்பாட்டுல கை வச்சிருப்போம், கூப்பிடுவாங்க. நம்ம பியூர்னு ஒரு பேஷண்ட் வந்துருக்கு, பியூர் பேஷண்ட் நீ பார்த்தான்னு சொன்னாலும் அம்மாவை தான் பார்க்கணும். சரின்னு சொல்லிட்டு வந்தோன்னா என்ன மாட்டெல்லாம் வரீங்கம்பாங்க. ஸோ டாக்டர் ஷுட் நாட் கெட் டயர்ட் அண்ட் வி மஸ்ட் பி ஆல்வேஸ் பிஸி. பிஸி இல்லாட்டி ஒரு சுறுசுறுப்பாக அப்படியே வரணும், அப்படியே வரணும். திடீர்னு ஒரு நாள் நான் வாழ்க்கையில எங்கேயுமே போனது கிடையாது, எந்த டூர் போனது கிடையாது, வெக்கேஷன் போனது கிடையாது, எதுவும் போனது கிடையாது. அதனால என்னைக்காவது ஒரு நாள் வந்து எங்கேயாவது ஒரு நாள் பாப்பா பார்க்க போயிட்டோன்னு சொன்னா அன்னைக்கு தான் யாராவது வருவாங்க, வந்துட்டு சொல்லுவாங்க நாங்க வந்தோம் நீங்க இல்லை, பாதி நாள் ஊர்லயே இல்லைன்றாங்க. நாங்க வரப்பெல்லாம் நீங்க இல்லைன்றாங்க. அவ வந்தது ஒரு நாளா தான் இருக்கும். ஸோ டாக்டர் ஷுட் நாட் ஹேவ் எனி வெக்கேஷன், இருக்கக்கூடாது. ஸோ நம்ம மாத்து டாக்டர் வீட்டுக்கு போறது அதான் கற்றுனாங்க. மாத்து டாக்டர் வீட்டுக்கு போனாலுமே அந்த மாத்து டாக்டருக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ் தானே. திடீர்னு அவங்க வீட்டுக்கு பார்த்துட்டு இருக்கிறப்ப அது ஒரு அடிஷனல் ஸ்ட்ரெஸ் தான். ஸோ எவ்வளவுதான் இருந்தாலும் கடைசியில we are for doctor because we are dealing with life. அதுவும் நம்மள மாதிரி மகப்பேறு மருத்துவர்கள் வந்து 2 உயிரோட விளையாடி அதை காப்பாற்றி கொடுக்குறப்ப உள்ள சந்தோஷமே தனி. பட் அதை அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடி அவ்வளோ தொந்தரவு. தேங்க்யூ. ஓகே, என்னோட பர்சனல் அப்படின்னு இந்த மாதிரி வந்துருச்சு. கடைசியில் இப்போ என்னன்னா நான் வந்து ஜென்ரலாக நான் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டது ஒன்று தான். மருத்துவ படிப்பு அப்படிங்கிறது வந்து நீண்ட கால படிப்பு. எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து எம்பிபிஎஸ் இப்போ வந்து 4 வருஷம் 5 வருஷம் கொண்டு வந்துட்டாங்க. அதோட முடிய போகிறது கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு நீட் எழுதி அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணி அப்புறம் ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எல்லாம் பண்ணி அது மாதிரி போகணும். ஸோ அதோட சேர்க்கும் போதே பெண்களாக இருக்கும் பொழுது இதை நீங்கள் யாருமே நீங்கள் மறுக்க முடியாது. ஆண்களாக இருந்தால் நான் எல்லாம் முடிச்சுட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கலாம். ஆனால் பெண்களாக இருக்கும்போது படித்துக்கொண்டு இருக்கும் போதே திருமணம் நடக்கும். அந்த திருமணம் நடக்கும் பொழுது நீங்கள் அந்த பரீட்சைகளையும் எழுதணும், நீங்கள் அதில் பாஸ் பண்ணவும் செய்யணும், திருப்பி ஸ்பெஷாலிட்டிக்கு நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த லைஃப்ல இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். அப்படிங்கும் போது என் பையன் ஒரு வார்த்தை சொல்லுவான், யூ டாக்டர்ஸ், இது ஜென்ரலா எல்லாருக்குமே, யூ பீப்புள் ஆர் too long hours, you are working too long hours for too little money. ஏன்னா சினிமாவில் அங்கங்க 5 ரூபாய்க்கு வைத்தியம் பண்ணு அப்படின்லாம் சொல்லிட்டு அலையும் போது நம்ம மக்களோட எதிர்பார்ப்பும் அதுதான் இருக்குது. இப்போ அதோட காரணம் வந்து லைஃப் ட்ரை நம்ம பேசுறதுக்கு காரணமும் அதுதான். ஏன்னா நம்ம வந்து நம்ம ஊர் மக்களை நம்ம அப்படி வளர்த்து விட்டுருக்கோம். எப்படி வளர்த்து விட்டுருக்கிறோம்? எதுனாலும் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, எதுனாலும் நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லியே வளர்த்து விட்டுருக்கிறோம். அதுதான் நீங்க நம்ம பண்ண பெரிய தப்பு. நான் இந்த ஊருக்கு வந்த புதுசுல சண்டே ஹாலிடே அப்படின்னு நான் சொன்னதுக்கு எத்தனை பேர் அப்செக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நல்லா தெரியும். ஆனா இன்னைக்கு வந்து எல்லாரும் சண்டே ஹாலிடேஸ் எடுக்கிறாங்களா? 38 வருஷம் சர்வீஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா அப்பெல்லாம் சண்டே ஹாலிடேஸ் எடுத்துப்பாங்களாங்கிறத நீங்க கேட்டு பார்க்கணும். 2வது, இப்போ வந்து முந்தி மாதிரி ஒரு நான் அன்னைக்கு அப்பவே சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு கிளினிக் ஆரம்பிச்சு நம்ம பாட்டுக்கு ப்ரொசீட் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய லாஸ் ஆர் கவர்னிங் அவர் ஹாஸ்பிட்டல். ஸோ அப்போ இப்போ சிங்கிள் மேன் கண்டக்டிங் a hospital is very difficult. So it is going to be multi specialty building தான் மாறுது. ஸோ ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி மாறும்போது இண்டஸ்ட்ரியல் ஆக்ட் வேற நமக்கு வருது. இண்டஸ்ட்ரியல் ஆக்ட் போது நீங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போட்டு நீங்க போனீங்கன்னா அதுல வந்து you are coming under a red category. ஆர்டினரி கிரீன் கேட்டகரி கிடையாது, ரெட் கேட்டகரி. ஈவன் சினிமா தேட்டருக்கு கூட
அந்த கேட்டகரி கிடையாது. எலக்ட்ரிக்கல்னு போனீங்கன்னா அது எலக்ட்ரிக்கல் இந்த சினிமா தியேட்டருக்குள்ள சார்ஜை விட நம்ம சார்ஜஸ் கூட. ஸோ we are facing all those things. அப்போ வெயிட் ஸ்கேல்ல தொடங்கி ட்ரக் அண்ட் ஃபார்மா ஆக்ட், அது போக கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஒன்று வந்துருக்குது, ரைட்டா? அடுத்து வந்து புதுசாக வந்துருக்கிறது வந்து இன்சூரன்ஸ். எல்லாரும் டாக்டர் நீங்க இன்சூரன்ஸ் வச்சிருக்கிறீங்களா? ஸோ இன்சூரன்ஸ் நீங்க வச்சீங்கன்னா யூ ஹேவ் டு ரன் அ டிபார்ட்மெண்ட். இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் நடத்தணும். அப்ப அதுக்கு நீங்க மேன் பவர் கொண்டு வரணும். அந்த மேன் பவர் கொண்டு போது கேன் யூ சார்ஜ் a patient for OP of 10 rupees? இப்ப அதுக்கு என்ன எதிர்பார்க்காங்க? பெரிய பெரிய தலைவர்களாக வந்துட்டு இருக்கிறவங்க அதுக்கு எதிர்பார்த்தாங்க 5 ரூபாய்க்கு வெயிட் பண்ணுங்கன்னு. அப்படிங்கும்போது இந்த லைஃப் கலர்ஃபுல் எப்படி சொல்ல முடியும்? இது என்னோட ஆரம்ப வாதம். ஓகே, அடுத்து அது ஒரு 1998 டாக்டர்ஸ் ஒரு புக் வாசிச்சிருக்கேன். எரிக் ஸ்பீக்கர் ஒருத்தர் எழுதுறது. அவரோட வார்த்தை முதல் லைன் போட்டிருப்பாரு, டாக்டர்ஸ் ஆர் wounded healers. அதை எல்லாருமே இன்னைக்கு ஒத்துப்போம். ஏன்னா அது வந்து ஒரு வார்த்தை வரும், there is human. ஏன்னா எல்லாருமே உண்டு, there is human. But in our society there is fatal. When it is fatal, everybody is insecure. Okay? அப்ப இல்லைன்னா நம்ம இதில் சொல்லலாம், அப்போ என்னடி உலகம் இதில் எத்தனை கலகம் நம்ம பாட்டு பாடிட்டு அப்படின்னு சொல்லும்போது, ஆனா நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் கடைசியா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசத்தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாழ நினைத்தால் ஓடுவதில்லை. ஓகே, ஆனா வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை இந்த பூமியில். அப்படிங்கும்போது என்ன மாதிரி பாடல் இருக்கணும் பார்த்தா, இன்றே வர வேண்டும் தீபாவளி பண்டிகை, நாளை என்பது வெறும் கனவு, நான் நட்டதும் ரோஜா இன்றே பூக்கணும் அப்படின்னும் போது just love yourself, spend some time. ஆனா அந்த காலத்துல சர்வீஸ் 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 சொல்லி நீங்க எல்லாரும் ஓடுனீங்க. இன்னும் எப்படி ஓடுறீங்க? spend time. நீங்க இல்லைன்னா டாக்டர்மா தான் வரணும் அப்படிலாம் இல்லை. டாக்டர்மா அந்த குறிப்பிட்ட டைம்ல வருவாங்க, மற்ற நேரங்களில் ஜூனியர் டாக்டர்ஸ் பார்ப்பாங்க. ஸோ ஜூனியர் டாக்டர்ஸ்க்கு ஒரு பிரிஸ்கிரைப் டைம் கொடுக்குறீங்க. அப்படி கொடுக்கும்போது அப்புறம் ரெண்டாவது இன்னொன்று சொன்னாங்க, அந்த பேஷண்ட்ஸ் வந்து அம்மா நீங்க காப்பாத்துங்க, அம்மா நீங்க காப்பாத்துங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த பேஷண்டோட மனநிலைக்குள்ள நம்ம உள்ள போயிடுறோம். உள்ள போய் என்ன பண்றோம், அவங்களுக்கு அவுட் ஆஃப் த லைன் போய் ஹெல்ப் பண்றோம். அப்படித்தான் தூத்துக்குடியில ஒரு டாக்டர் அவங்களோட உயிரை இழந்தாங்க. ஓகே, அப்ப வந்து அதுக்கு நான் வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ண என்ன செய்யணும்னா, மிகிலு வரலாறு முக்கியம், டாக்குமெண்டேஷன். ஸோ டாக்குமெண்ட் ஈச் அண்ட் எவ்ரிதிங் இன் யுவர் கேஸ். ஓகே, அதுக்கப்புறம் கிளினிக்கல் மெடிசன் வந்து ரொம்ப ஈஸி. பேஷண்ட்டை பார்க்கணும், கடற்கடை 4 டெஸ்ட் எழுதுறதோ இல்லைன்னா கடற்கடை பேஷண்ட் அதை பார்த்துட்டோம் இதை பார்த்துட்டோம் இல்லை ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுறதோ வந்து நம்ம மெடிசன் கிடையாது. ஏன்னா இதை வந்து நான் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு நான் பார்த்தேன், அதில் வந்து டாக்டர் என்ன தொட்டு பார்க்கலங்கிறத இப்போ கம்ப்ளைண்ட் பேஷண்ட்ஸ். நம்ம எல்லாரும் கொரோனா காலத்துக்கு அப்புறம் தேவைப்பட்டா தான் தொட்டு பார்க்கிறோம். அதை அங்க நம்மளை பத்தி ரெப்ரசென்ட் பண்றது யாரு இருக்கா? ஒருத்தமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே டாக்டர் தொட்டு பார்க்கலங்கிறத வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பேஷண்ட் கிட்ட ஜஸ்ட் டாக் டு தம், பேஷண்ட் கிட்ட ஸ்பெண்ட் சம் மோர் டைம். சில சமயங்களில் பேஷண்ட் வந்து சொல்லுவோம் முட்டு வலிக்குது, அல்லது ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு எங்க ரொம்ப வலிக்குது, எங்க வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, எங்க வலிக்குது, இங்க தொட்டா வலிக்கு, அங்க தொட்டா வலிக்கு, இங்க தொட்டா வலிக்குன்னு தொட்டு தொட்டு காட்டிட்டே இருப்பான். கடைசியா பார்த்தா அவங்களுக்கு பிரச்சனை அந்த ஃபிங்கர் இல்லை. ஏன்னா அங்கிருந்து தொட்டனா அந்த ஃபிங்கர் வலிக்க தானே செய்யும். So ask the patient the details. They will give you the diagnosis. So you have to spend little bit time. அடுத்து நான் சொல்ல விரும்புவது, எஜுகேட் பண்ணுங்க உங்க பேஷண்ட்டை. வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா தான், ஏன்னா அந்த ஊருக்கு வந்த புதுசுல வந்து இன்ஜெக்ஷன் போட மாட்டேன்னு இருந்தப்போ என்ன மாதிரி மோசமான டாக்டர் உலகத்திலே கிடையாதுன்னு இருந்தாங்க. இன்னைக்கு நான் பேஷண்ட்டை ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டுமான்னு கேட்டா, இன்ஜெக்ஷன்லாம் வேண்டாம் டாக்டர், மாத்திரை மருந்து கொடுங்க போறோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ இட் வில் டேக் லாங் டைம். இட் டுக் அபவுட் 25 years for me to educate my patients. அடுத்து
இன்னொன்று வந்து வாழ்க்கையில சந்தோஷம் சந்தோஷம் சொல்றேன், நீங்க ட்ரைன்னு சொல்ற உங்ககிட்ட வந்து சொல்லிக்க விரும்புறேன். தொழில் சார்ந்தவர்களை வீட்டிற்குள் கொண்டு வராதீர்கள். நீங்க ஆஸ்பத்திரியில இருந்து நார்ம மாடியில தான் ஆஸ்பத்திரி வச்சிருக்கீங்க, வீடு வச்சிருக்கீங்க, கீழே இருந்து மேல போன உடனே வாசல செருப்ப விட்ட மாதிரி பேஷண்டோட அந்த கவலைகளை விட்டுட்டு வர்றதுக்கு மேல வர்றதுக்கு பாருங்க. அதை விட்டுட்டு அது உங்க கூட கூட்டிகிட்டு போகும்போது வாழ்க்கை will be always ட்ரையா தான் இருக்கக்கூடிய கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா டோன்ட் blame yourself. அதுலயும் அடுத்து அந்த பிளேம் பண்றதுலதான் நம்ம வந்து எல்லாத்துலயும் நீங்க நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் ஏன் உங்க பிள்ளைகளே உங்களை பிளேம் பண்ணுவாங்க. நீ என்னம்மா என்ன வளர்த்த, நீ பாதி நேரம் ஆபரேஷன் தியேட்டர்ல உட்காந்து பேஷண்ட் பார்க்கன்னு சொல்ற, அப்பா பார்த்தா எந்த நேரம் மயக்க டாக்டர் சொல்லிட்டு அனஸ்தீசியாவில் வந்து பேக்கை தான் அமுக்கிக்கிட்டே இருக்காருன்னு சொல்றதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். இது வந்து பர்சனலா கேட்கவே செஞ்சிருக்கேன். அவங்க வளர்ந்து பேசுறாங்க தான் ரியலைஸ். அதனால கம்ப்ளைண்ட் பண்றது, நம்மளை குற்றப்படுத்துறதுங்கிறது வந்து நீங்க இந்தியா பாகிஸ்தான் மாதிரி நீங்க இந்த லைனுக்கு அந்த பக்கம் இருக்கும்போது பாகிஸ்தானுக்கு பேசுவீங்க, இந்த பக்கம் வந்தா இந்தியாவுக்கு பேசுவீங்க. அதே மாதிரி பேஷண்ட்டுக்கு சாதகமா எதுவும்னா அவங்க அந்த பக்கம் பேசுவாங்க, அவங்களுக்கு பாதகமானா இந்த பக்கம் பேசுவாங்க. அப்புறம் பேஷண்ட்ஸ்க்கு வந்து டோன்ட் கிவ் ஃபால்ஸ் ஹோப்ஸ். நம்ம என்ன செய்யறோம்னா என்ன சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு வேற ஒண்ணும் இல்லைம்மான்னு கேட்பாங்க. அம்மா அதைத்தான் சொல்லணும் அப்படின்னு. நான் இது வந்து நான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வேலை பார்த்தப்போ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் 10% ஆஃப் ஃபெயிலியர் இன் டியூபெக்டமி அப்படின்னு ஓப்பனா சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்ல எதுக்கு இது 10% தான் இருக்குது அதே நம்ம சொல்லணும் அப்படின்னா இல்ல, சொல்லி எழுதி அவங்களுக்கு புரிஞ்சிச்சா சொல்லி கையெழுத்து வாங்கணும். அதை நம்ம யாராவது இப்ப செய்யறோமா? கன்சென்ட் அப்படின்னா ஒரு ஃபார்ம் பண்ணிட்டு கையெழுத்த வாங்கணும். Please take some time and explain to your patient. அப்புறம் உங்களை நேசிங்க, உங்களுக்கு நீங்களே ஒரு gift கொடுத்துக்கோங்க. டாக்டர் புரிஞ்சுட்டு சொன்னாங்க எங்கேயுமே போனது இல்லைன்னு அப்படி இருக்காதீங்க. Give some quality time for yourself. உங்களுக்கு ஒரு quality time கொடுக்கும்போது you will enjoy this life. So doctor's life வந்து நான் கலர்ஃபுல் நான் சொல்ல மாட்டேன், it is stressful இல்லைன்னு சொல்லல, ஆனா make it colorful. இப்போ இந்த மீட்டிங் நடக்கிறோம், இந்த இதெல்லாம் நடத்துறோம் போது நீங்க வரலன்னா இது ஸ்ட்ரெஸ்ஃபுல் தான். இது வரணும்னா என்னது நம்ம மனசு விட்டு நம்மளால பேச முடியுது, நம்மளால ரிலாக்ஸ் பண்ண முடியுது. அதனால என்னுடைய தீர்ப்பு வந்து though the doctor's life is bright, make it colorful.